குட் ஈவினிங். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த செஷன் நம்ம கண்டக்ட் பண்றது ரிலீஸ் 6.1. ஓகே, ரிலீஸ் 6.1ல என்னென்ன அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கும்போது இதுல மேஜரா நம்மளுடைய கெரியர்ல ஓகேங்களா, அதாவது நம்ம ஜிஎஸ்டி ரிலேட்டடா நம்ம வந்து ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய கெரியர்ல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் அப்படி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ரிலேட்டடா இருக்கக்கூடிய அப்டேட் தான். ஸோ லாஸ்ட் இயர் அக்டோபர்ல இருந்தே இந்த ஐஎம்எஸ் ரிலேட்டடா நம்ம வந்து போர்ட்டல்ல நம்ம வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனாலும் டேலியில எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்காம இருந்தாங்க. ஸோ இந்த ரிலீஸ்ல தான் டேலியில ஐஎம்எஸ் ரிலேட்டடா ஒரு சில அப்டேட் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சில அப்டேட்ங்கிறத விட மோரார்லஸ் வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ டேலியில நம்ம வந்து சிம்பிளி நம்ம ரிலீஸ் 6.1 நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன்ல நம்ம ஆல் ஜிஎஸ்டி ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி இங்க நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் ஐஎம்எஸ் ரிலேட்டடா நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ மேஜரா நம்மளுக்கு வந்து இங்க இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளி நம்ம வந்து ஐஎம்எஸ் ரிலேட்டடா ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து ஆல் ஆப்ஷன்ஸ் இதுல நம்ம வந்து பார்க்கும்போது ஐஎம்எஸ் ரிலேட்டடா நம்ம வந்து இன்வாய்சஸ் டவுன்லோட் பண்ணிக்கிறது, போர்ட்டல் இருந்து நம்ம டைரக்டா நம்ம டவுன்லோட் பண்றதை மாடிஃபை பண்ணிட்டு டைரக்டா நம்ம போர்ட்டல்ல அப்லோட் பண்ண போறோம். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணது ஓகேங்களா, சேஞ்சஸ் பண்ண ஆக்ஷன்ஸை நம்ம வந்து ரீசெட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதிரி ஒரு 3 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து டேலியில வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 3 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸை நம்ம வந்து ப்ராப்பரா நம்ம லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பேசிக் ஐடியா அப்படிங்கிறது நம்மளுக்கு வேணும். ஓகேங்களா, முதல்ல ஐஎம்எஸ்னா என்ன அப்படிங்கிறதோடைய ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு வேணும். அப்படி அந்த கிளாரிட்டி இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் ரிலேட்டடா நம்ம ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இதனால என்ன பெனிஃபிட், தென் எது நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ், எது நம்ம வந்து செகண்ட் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை நம்ம என்ன பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க, எந்த ஆப்ஷன்ஸை நம்ம வந்து எந்த ஆர்டர்ல நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாம் தெரியணும் அப்படின்னா ஓவரால் ஐஎம்எஸ் உடைய ஒரு பேசிக் ஐடியா நம்மளுக்கு வேணும். இது ஒரு பழைய கான்செப்ட் அப்ப நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட இந்த ஐஎம்எஸ் அப்படிங்கிறது வந்து ஓவரால் அதிகமான பர்சன்ஸுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான். ஓகேங்களா, அப்ப நான் டைரக்டா டேலியில இருக்கக்கூடிய இந்த அப்டேட்டை மட்டும் நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்படிங்கிற பட்சத்துல ஒருவேளை ஒரு சில பேருக்கு ஐஎம்எஸ்னா என்னன்னே தெரியலங்கிற பட்சத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது இல்லாம இருக்கும். ரெண்டாவது ஐஎம்எஸ் ரிலேட்டடா நாம தெரிஞ்சு வச்சிருக்கிறது கரெக்டா, இதுதான் ஐஎம்எஸ்ஆ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிட்டி இல்லாம இருப்பீங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கும் நம்ம வந்து ஒரு ஐஎம்எஸ்னா என்ன, அதோட பேசிக் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லி ஆகணும். இப்ப அதே மாதிரி ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட்ஸ்ல நம்மளுக்கு ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா தனியாவே நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ரிப்போர்ட்டிங் பர்பஸ்க்காக, இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதை நீங்க என்டர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு செப்பரேட்டா ஒரு ரிப்போர்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்க ஓப்பன் ஆகுது. இந்த ரிப்போர்ட்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ரைட் சைடு நம்ம வந்து பார்க்கும்போது F7, F8 தென் F10 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறது 3 ஷார்ட்கட் கீ வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்டா சொல்ல போறோம் அப்படின்னா 4 ஷார்ட்கட் கீ நம்ம சொல்லலாம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன மாதிரி நாம இந்த ரிப்போர்ட்டை நம்ம வந்து செக் பண்ண போறோம் அப்படிங்கறதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது. இப்போ உதாரணத்துக்கு நீங்க இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் வியூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, அதாவது எந்த ஃபார்மேட்ல ரிப்போர்ட் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறத வந்து என்னன்னா இந்த கரண்ட் வியூ அப்படின்னு இருக்கக்கூடியது. ஸோ டிஃபால்ட்டா டேலி நம்மளுக்கு கரண்ட் வியூல நம்மளுக்கு தரும். இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நார்மலா டோட்டல் வவுச்சர்ஸ் எவ்வளவு ஐஎம்எஸ் போர்ட்டல்ல இருக்கு, as well as invoice filed by supplier, then invoices yet to be filed by supplier. ஸோ இந்த மாதிரி வந்து என்ன அப்படின்னா 2 செக்ஷன்ல நம்மளுக்கு காட்டுது. இதுல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா B2B இன்வாய்சஸ் as well as இன்வாய்ஸ் அமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பாக்குறோம். ஸோ இன்வாய்ஸ் அமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு சில கரெக்ஷன்ஸ் நம்ம வந்து பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல அதை நம்ம வந்து அமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம்.
ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ரிப்போர்ட் நம்மளுக்கு தெரியுது. இப்ப நீங்க இந்த ஏரியா ஓகேங்களா? இங்க நம்ம பார்க்கும்போது இன்வாய்ஸ் ஃபைல்டு பை சப்ளையர், எட் டு பி ஃபைல்டு பை சப்ளையர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 2 செக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டிஃபால்ட் வியூல நம்மளுக்கு தெரியுது. F7 கீ நம்ம பிரஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இது என்னவா மாறிடுது அப்படின்னா ரீகான்ஸ்ட்ரேஷன் வியூ அப்படின்னு மாறிடுது. அப்ப நம்ம டவுன்லோட் பண்ண அந்த ஐஎம்எஸ் இன்வாய்ஸஸ நம்ம வந்து ரீகான்சில் பண்ணி பார்க்க முடியும். ஸோ ரீகான்சில்ங்கிறது நம்ம வந்து என்னென்ன ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிறத வந்து ரீகான்சிலேஷன். இது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா டேலில இருந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சில வீடியோ டியூட்டோரியல்ஸ் தான் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ நம்ம வந்து ப்ராப்பரா நம்ம வந்து டேட்டாஸ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி கொடுக்க முடியல அப்படின்னாலும் உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, எந்தெந்த ஆப்ஷன் எப்படியெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், எந்த அளவுக்கு இந்த ஐஎம்எஸ்ங்கிறத நம்ம சிம்பிளிஃபைடா நம்ம வந்து யூஸ் பண்ண முடியுங்கிற ஒரு கிளாரிட்டி கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? இந்த 1 ஹவர்ல உங்களுக்கு கண்டிப்பா வந்து கிடைச்சிரும். இப்ப நம்ம வந்து பாக்குறது ரீகான்சிலேஷன் வியூ. இதுக்கு முன்னாடி இருந்தது டிஃபால்ட் வியூ F6, F7 அப்படிங்கிறது ரீகான்சிலேஷன் வியூல நம்ம வந்து பாத்துக்கிறோம். டவுன்லோட் பண்ண ஐஎம்எஸ் இன்வாய்ஸஸை நம்ம எந்த அளவுக்கு நம்ம சேஞ்ச் பண்ண போறோம் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்து ஆக்ஷன் வியூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்க பாக்குறோம். ஓகேங்களா? இது வந்து என்னன்னா ஆக்ஷனுக்கான வியூ அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஸோ இங்க நீங்க வந்து பார்க்கக்கூடிய இதுதான் வந்து மேஜர். அக்செப்ட், ரிஜெக்டட், பெண்டிங். ஓகேங்களா? அக்செப்ட், ரிஜெக்டட், பெண்டிங். இது மூணும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்ஷன் தான் நம்ம வந்து இங்க பார்க்க போறோம். ஓகேங்களா? இதான் ஆக்ஷன் வியூ. டவுன்லோட் பண்ண இன்வாய்ஸஸ் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத வந்து இந்த ஆக்ஷன் அப்படி நம்ம வந்து பார்க்கணும். ஃபைனலா நீங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா F10 அதாவது ஐடிசி சம்மரி ரிப்போர்ட் அப்படிங்கறத நம்ம வந்து இங்க பார்க்கிறோம். ஸோ ஐடிசி சம்மரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளி நம்ம வந்து நாம பண்ண அந்த ஆக்ஷன் அக்செப்டட், ரிஜெக்டட் அஸ் வெல் அஸ் வந்து என்ன அப்படின்னா பெண்டிங் இதை பேஸ் பண்ண ஒரு ஃபைனல் சம்மரி ரிப்போர்ட் தான் வந்து என்ன அப்படின்னா இந்த ஐடிசிக்கான ரிப்போர்ட் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கிறோம். ஓகே, இதெல்லாம் வந்து டேலியில் வந்து இருக்கக்கூடிய அப்டேட். ஓகேங்களா? ஒரு செப்பரேட்டா ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டை நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு 4 டிஃப்ரெண்ட் டைப்ல அந்த ரிப்போர்ட் வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட் வியூ, ரீகான்சிலேஷன் வியூ, ஆக்ஷன் வியூ, ஐடிசி சம்மரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 டிஃப்ரெண்ட் ரிப்போர்ட் நம்ம வந்து பார்க்க போறோம். இது என்னென்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் நம்ம வந்து பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சில் ஆல் ஆப்ஷன்ஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா இங்க நம்ம வந்து ஐஎம்எஸ் இன்வாய்ஸஸை டவுன்லோட் பண்ண முடியும். அதாவது ஐஎம்எஸ் இன்வர்ட் இன்வாய்சஸ் இன் தி சென்ஸ் சப்ளையர் நமக்கு கொடுத்த பில்லு தான் நம்ம வந்து இன்வர்ட் இன்வாய்சஸ் அப்ப நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஐஎம்எஸ் அப்படிங்கிறது எது சம்பந்தப்பட்டது அப்படின்னா பர்ச்சேஸ் சம்பந்தப்பட்ட டிரான்சாக்ஷன் ரிலேட்டடா இருக்கக்கூடியது மட்டும்தான் வந்து இந்த ஐஎம்எஸ்ல நம்ம வந்து கன்சிடர் பண்ண போறோம். ஓகேங்களா? ஐஎம்எஸ் அப்படின்னாவே ஒன்லி ஜிஎஸ்டிஆர் 2B ஆர் 2A ரிலேட்டட் இன்வாய்சஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி நம்மளுக்கு இருக்கும். தென் அந்த 2A and 2B ரிலேட்டட் பர்ச்சேஸ் இன்வாய்சஸ் தான் நம்ம அப்லோடு அப்படிங்கிறத நம்ம பண்ண போறோம். ஓகேங்களா? பர்ச்சேஸ் இன்வாய்ஸை நாம ஏன் சார் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்மளுக்கு தெரியணும்னா ஐஎம்எஸ் ரிலேட்டடா ஒரு சில இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபைனலா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நாம பண்ண அந்த ஒரு சில ஆக்ஷன்ஸ்ல ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு, தப்பான பில்லை அக்செப்ட் பண்ணிட்டோம், தப்பான பில்லை ரிஜெக்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல ரீசெட் அப்படிங்கிறது பண்ணிட்டு ஆஃப்டர் தட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்லோட் அப்படிங்கிறத நம்ம பண்ணலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல ஐஎம்எஸ்னா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து தமிழ்லயே நம்ம வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு நோட்ஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம வந்து இதை சென்ட் பண்ணும்போது நீங்க தமிழ்ல கொஞ்சம் லேர்ன் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்துல கொஞ்சம் கிளாரிட்டி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கிலீஷ்ல ஐஎம்எஸ் ரிலேட்டடா நீங்க நம்ம நோட்ஸ் சர்ச் பண்ணோம் அப்படின்னு நிறையவே இருக்கு. ஓகேங்களா? ஆனாலும் கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய தமிழ்ல கொஞ்சம் நான் வந்து ஒரு சில மாடிஃபிகேஷன் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணி நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து எந்த அளவுக்கு புரியுது அப்படின்னு நீங்க வந்து பாருங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஐஎம்எஸ் அப்படிங்கிறதுல என்னென்ன தெரிஞ்சுக்க போறோம் பாத்தீங்கன்னா ஒய் முதல்ல ஐஎம்எஸ் அப்படிங்கிறது ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்ல ஏன் கொண்டு வந்தாங்க, அதுக்கான ஃப்ளோ என்ன ரெண்டாவது நம்ம தெரிஞ்சுக்கூடியது, ஃபைனலா அதுக்கான கீ பாயிண்ட்ஸ் ஒய் அண்ட் ஃப்ளோ ஆஃப் ஐஎம்எஸ் இது ரெண்டையும் நம்ம பேஸ் பண்ணி அதுக்கான கீ பாயிண்ட்ஸ் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபைனலா சம்மரி பார்க்கறதுக்காக ஒரு கீ பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். ஒரு 10 கீ பாயிண்ட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போறோம்.
ஒரு 10 கீ பாயிண்ட்ஸ் பார்க்குற அளவுக்கு ஐஎம்எஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய கான்செப்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு பெரிய கான்செப்ட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இல்ல. ஓகேங்களா? இது சாதாரணமா வந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான். பொதுவா வந்து டாக்ஸ் பேயர் அப்படிங்கிறது தனியா இருக்காரு. அந்த டாக்ஸ் பேயர் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து என்னன்னா டாக்ஸ் பேயர் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்றோம். ஒரு ஜிஎஸ்டில நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல நாம டாக்ஸ் பேயர் அப்படின்னு தான் நம்ம வந்து இந்த இடத்துல எடுத்துக்க முடியும். நம்ம எல்லாருமே யாரு அப்படின்னா டாக்ஸ் பேயரா தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணப்படுது. இப்ப ஒரு டாக்ஸ் பேயர் அவருடைய சப்ளையர்ட்ட இருந்து வந்த பில், ஓகேங்களா? அவருடைய சப்ளையர்ட்ட இருந்து வந்த பில் ரிலேட்டடா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டிஆர் 2A அண்ட் 2Bல நம்ம வந்து பார்க்கணும். சப்ளையர்ட்ட இருந்து ரிசீவ் பண்ண இன்வாய்சஸ் அது எல்லாமே நம்ம வந்து பர்ச்சேஸ் பில் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து சொல்ல முடியும். அது எல்லாமே பர்ச்சேஸ் பில் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இப்ப அந்த பர்ச்சேஸ் பில்ல ஏதாவது மிஸ்டேக் இருந்தா என்ன சார் பண்ணலாம்? அந்த பர்ச்சேஸ் பில்ல ஏதாவது மிஸ்டேக் இருந்தா நம்ம என்ன பண்றது? ஒன்ஸ் நம்ம சப்ளையர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா தப்பான டாக்ஸ் பெர்சன்டேஜ் வந்து கால்குலேட் பண்ணிட்டாரு. பிளேஸ் ஆஃப் சப்ளை தவறான ஒரு பிளேஸ் ஆஃப் சப்ளை கொடுத்திருக்காரு. அதனால சிஜிஎஸ்டி, எச்ஜிஎஸ்டி ஆர் ஐஜிஎஸ்டி அப்படிங்கிறதுல ஒரு சில மிஸ்டேக் அப்படிங்கிறது நடந்துருச்சு. அதை எப்படி நம்ம வந்து சரி பண்றது? அமௌண்ட்ல வந்து மிஸ்டேக் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல எப்படி நம்ம வந்து சரி பண்றது? ஸோ இந்த மாதிரி சப்ளையர் நம்மளுக்கு பில் கொடுத்துறாரு. ஆனா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது என்ன பண்றாரு அப்படின்னா தவறான ஒரு பில் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஃபீட் பண்ணிடுறாரு போர்ட்டல்ல. அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பண்ணலாம். இல்லைன்னா அமெண்ட்ஸ். ஓகேங்களா? கரெக்ஷன் இல்லைன்னா அமெண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ணலாம். இப்ப கரெக்ஷன் அப்படிங்கிறது தான் என்னன்னா மேஜரா நம்ம வந்து இப்ப இந்த ஐஎம்எஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். அமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரிலேட்டடா நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சில ஐடியா அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கும். இப்ப அமெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்வாய்சஸ் நம்ம வந்து ஃபைல் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் மந்த் நம்ம வந்து அந்த இன்வாய்சஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சேஞ்சஸ் அப்படிங்கிறத நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட் மந்த் அதை அமெண்ட் அப்படிங்கிறது அந்த இன்வாய்ஸை நம்ம வந்து அமெண்ட் பண்ண முடியும். ஸோ அமெண்ட் பண்ணும்போது ஒரு சில ஃபீல்டு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அலௌடா இருக்கும் சேஞ்சஸ் பண்றதுக்கு. எல்லா ஃபீல்டுமே நம்ம வந்து அமெண்ட் அப்படிங்கிறதுக்குள்ள கொண்டு வர முடியாது. இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கரெக்ஷன் அப்படிங்கிற இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இனிமே நம்ம வந்து அந்த கரெக்ஷன்ஸை அதாவது அவங்க பண்ண அந்த எரர்ஸை நம்ம வந்து கரெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த கரெக்ஷன் அல்லது அமெண்ட்ஸ் இது ரெண்டையுமே நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா போர்ட்டல் மூலமாகவே நம்மளுடைய சப்ளையரை வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா நீங்க போர்ட்டல் மூலமா இந்த கரெக்ஷனை பண்ணி கொடுங்க அப்படின்னு நம்ம ஒரு பையர் அவருடைய சப்ளையருக்கு வந்து சொல்லக்கூடிய ஒரு சிம்பிள் கம்யூனிகேஷன் ப்ராசஸ். ஓகேங்களா? தொடர்புக்கான செயல்முறை, தகவல் தொடர்புக்கான ஒரு செயல்முறை. இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஐஎம்எஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஓகேங்களா? இந்த ஐஎம்எஸ் அப்படிங்கிறது ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா சப்ளையர் அண்ட் பையர் நீங்க உங்க ரெண்டு பேருக்குமான ஒரு கம்யூனிகேஷன் ப்ராசஸ் போர்ட்டல் மூலமா நாங்க பண்ணி கொடுத்துடுறோம். அது மூலமா கரெக்ஷன்ஸ் அல்லது அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத நீங்க உங்களுடைய ஒவ்வொரு இன்வாய்ஸுக்கும் நீங்க ப்ராப்பரா பண்ணிக்கிறீங்க. அதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் வந்து இந்த ஐஎம்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நமக்கு சொல்லியிருக்காங்க. இது இப்ப ரீசெண்டா தான் சொல்லியிருக்காங்களா சார் அப்படின்னு கேட்டா கிடையாது. லாஸ்ட் இயர் அக்டோபர்ல இருந்தே இது வந்து நடைமுறையில இருக்கு. ஆனா டேலியில இப்பதான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அதனாலதான் இந்த செஷன் அப்படிங்கிறது நம்ம இப்ப நான் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஓகே. இப்ப ஒரு பர்டிகுலர் டாக்ஸ் பேயர் அவர் வந்து அவருடைய சப்ளையர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய இன்வாய்சஸ் ஓகேங்களா இன்வாய்சஸ்ல இருக்கக்கூடிய ஐடிசியை ப்ராப்பரா அவர் யூட்டிலைஸ் பண்றதுக்கு ப்ராப்பரா எடுத்துக்கிறதுக்கு இந்த ஐஎம்எஸ் அப்படிங்கிறது ரொம்பவுமே வந்து சப்போர்ட்டிவா இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா நம்மளால தவறான ஒரு பில் வந்து போர்ட்டல்ல ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கரெக்டா அதை நம்ம வந்து கரெக்ஷன் அப்படிங்கிறது பண்ண முடியும். அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பண்ண முடியும். இன்க்ளூடிங் அதை போர்ட்டல் மூலமாவே நம்ம வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக ஸோ சரியான ஐடிசிய ஒவ்வொரு டாக்ஸ் பேயரும் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ப்ராப்பரா ஃபைல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இங்க கொண்டு வந்திருக்கிறதுனால வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாக்ஸ் பேயரும் ஐடிசிய
கரெக்டா வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவங்க ரிசீவ் பண்றதுக்கு ரொம்பவுமே சப்போர்ட்டிவா இருக்கும். அது மட்டும் இல்லாம பில் ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த பர்டிகுலர் பையர் ஒவ்வொரு இன்வாய்ஸையும் கரெக்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். தவறான இன்வாய்சஸ் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல அதை அவரு ரிஜெக்ட் அப்படிங்கிறதும் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஒரு சில நேரத்துல ஒரு சில இன்வாய்சஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இம்மிடியட்டா நம்மளால முடிவு பண்ண முடியல, அது கரெக்டா அல்லது தவறான இன்வாய்ஸா அப்படிங்கிறத நம்ம வந்து இன்னும் முடிவு பண்ண முடியல அப்படின்னா அதை நம்ம வந்து கீப் இட் பெண்டிங் அப்படிங்கிற அந்த ஆக்ஷன் மூலமா நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதை நம்ம பெண்டிங்ல வைக்க முடியும். ஓகேங்களா? அப்ப இது எல்லாமே வந்து யாரு சார் பண்ணலாம்? அக்செப்ட் பண்றதா இருக்கட்டும், ரிஜெக்டா இருக்கட்டும், கீப் இட் பெண்டிங் அப்படிங்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் யாரு சார் பண்ணலாம் அப்படின்னா யாரு இன்வாய்சஸ் ரிசீவ் பண்ணாங்களோ, யாரு இன்வாய்சஸ் ரிசீவ் பண்ணாங்களோ அவங்க தான் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஆக்ஷன்ஸை பண்ண முடியும். ஓகேங்களா? சோ இது வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸா நம்ம வந்து பார்த்துக்கணும். ஓகே, அடுத்து இதை பொறுத்த வரைக்கும் வந்து என்னன்னா எலிஜிபிள் ஐடிசி அப்படிங்கிற அடுத்த கான்செப்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா? சோ எலிஜிபிள் ஐடிசி. இப்ப எலிஜிபிள் ஐடிசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எந்த பில், அதாவது எந்த அமௌண்ட் ஜிஎஸ்டிஆர் 3B இருக்கோ அது மட்டும்தான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம வந்து எலிஜிபிள் ஐடிசி அப்படின்னு நம்ம வந்து இங்க நம்ம சொல்றோம். இப்ப ஜிஎஸ்டிஆர் 2B அப்படிங்கிற இந்த ரிட்டர்ன்ல எந்தெந்த பில் எல்லாம் நம்மளுக்கு ப்ராப்பரா வந்து அப்டேட் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு சப்ளையரும் அவங்களுடைய ஜிஎஸ்டிஆர் 1 அல்லது இன்வாய்ஸ் ஃபர்னிசிங் ஃபெசிலிட்டி IFF QRMP ஸ்கீம்ல இருக்கவங்க அல்லது 1Aல அகைன் வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா சேஞ்சஸ் கரெக்ஷன் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஓகே ஜிஎஸ்டிஆர் 1 IFF 1A இதுல அப்லோட் பண்ணப்பட்ட அல்லது ஃபைல் பண்ணப்பட்ட இன்வாய்சஸ் எல்லாமே ப்ராப்பரா வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஜிஎஸ்டிஆர் 2Bல அப்டேட் ஆகும். இப்படி 2Bல அப்டேட் ஆயிருக்கக்கூடிய இன்வாய்சஸ்க்கு மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஐடிசி நம்ம ப்ராப்பரா கிளைம் பண்ண முடியும். இதை நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா அக்செப்டட் இன்வாய்சஸ் அப்படின்னு நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். இது எல்லாமே வந்து என்ன சொல்றோம் அக்செப்டட் இன்வாய்சஸ் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ 2B அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரிட்டர்ன் அல்லது ரிப்போர்ட்ஸா நம்ம வந்து பாக்குறோம். இதுல இருக்கக்கூடிய பில்ஸுக்கு மட்டும்தான் நம்ம ப்ராப்பரா ஐடிசி அப்படிங்கிறது நம்ம எடுக்க முடியும். அப்ப ஜிஎஸ்டிஆர் 1 IFF 1Aல சப்ளையர் காமிச்ச பில் எல்லாமே கரெக்டா இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய 2Bல இருக்கக்கூடிய வேல்யூ கரெக்டா இருக்கும். ஒருவேளை ஜிஎஸ்டிஆர் 1 IFF 1Aல இருக்கக்கூடிய அந்த பில் ஐஎம்எஸ் போர்ட்டல் மூலமா ஓகேங்களா ஐஎம்எஸ் போர்ட்டல்ல நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரெஃப்ளெக்ட் ஆகும். அதுல நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி நம்ம அப்லோட் பண்றோம் அப்படின்னா we can change ஜிஎஸ்டிஆர் 2B. ஓகேங்களா? அப்ப ஜிஎஸ்டிஆர் 2B நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணணும், ஜிஎஸ்டிஆர் 2B நம்ம வந்து 2Bல இருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம மாத்தணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஐஎம்எஸ் ப்ராப்பரா இந்த ஐஎம்எஸ்ல இருக்கக்கூடிய இன்வாய்ஸஸை நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ண முடியும். அப்படி யூஸ் பண்ணும்போது தான் நம்மளால ஜிஎஸ்டிஆர் 2Bல இருக்கக்கூடிய அமௌண்ட்டை நம்ம ரீகம்ப்யூட் அப்படிங்கிறத நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா? அப்ப இந்த ஐஎம்எஸ்ல இருக்கக்கூடிய பெனிஃபிட் அனதர் பெனிஃபிட் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஜிஎஸ்டிஆர் 2Aவை நம்ம வந்து ப்ராப்பரா நம்ம வந்து 2Bயை நம்ம வந்து ப்ராப்பரா நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும், செட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்ப நீங்க ஸ்கிரீன்ல நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா போர்ட்டல்ல ஜிஎஸ்டி ஐஎம்எஸ் போர்ட்டல்ல நம்மளுக்கு எந்த மாதிரி பில் வந்து நம்மளுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும், ஓகேங்களா, எந்த மாதிரி நம்மளுக்கு அப்பியர் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்க தெரியும். ஸோ ஒவ்வொரு சப்ளையருடைய டீடைல்ஸை பேஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல வந்து ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஒன்லி 3 டிஃபரெண்ட் ஸ்டேட்டஸ் மட்டும் தான் இருக்கு. ஏதாவது ஒரு ஸ்டேட்டஸ் மட்டும் தான் நம்ம வந்து செட் பண்ண முடியும். அதை பத்தி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இதை பொறுத்த வரைக்கும் அக்செப்ட், ரிஜெக்ட், பெண்டிங். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு போர்ட்டல்ல இந்த ஐஎம்எஸ் பில் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும். ஓகே,
இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்றோம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நாம ஜிஎஸ்டிஆர் போர்ட்டல்ல இந்த அக்செப்ட், ரிஜெக்ட், பெண்டிங் இதெல்லாம் நம்ம பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து பாத்துக்க முடியும். ஓகேங்களா? அதர்வைஸ் நம்ம டேலியில சிம்பிளா நம்ம வந்து டவுன்லோட் பண்ணியும் நம்ம இந்த ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்ப அந்த இமேஜ்ல நம்ம பார்த்தது ஐஎம்எஸ் டேஷ்போர்ட்ல எந்த மாதிரி ஷோ ஆகும் அப்படிங்கிறத பத்தி மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். அப்ப ஐஎம்எஸ் போர்ட்டல்ல ஷோ ஆகக்கூடியதை நம்மளால என்ன பண்ண முடியும்? ஒரு ரிசிபியன்ட், அதாவது பில் ரிசீவ் பண்ண ஒரு ரிசிபியன்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, சிம்பிளி அதை வந்து அக்செப்ட் வேணும் அப்படின்னா அக்செப்ட் பண்ணலாம். யாரு பண்ண முடியும் அப்படின்னா ரிசிபியன்ட். சோ அதை வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஏற்கலாம், அதாவது அக்செப்ட் பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணலாம், அல்லது பெண்டிங்ல நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். இன்னும் நம்ம வந்து அந்த பில்ல கன்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல நம்மளால அதை பெண்டிங்ல நம்ம வந்து மெயின்டைன் பண்ணவும் முடியும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி இந்த பில் எல்லாமே வந்து என்ன அப்படின்னா நம்முடைய சப்ளையர் அவருடைய ஜிஎஸ்டிஆர் 1 இல்லைன்னா ஐஎஃப்எஃப் 1ஏல அவர் காமிக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய ஐஎம்எஸ் போர்ட்டல்ல நம்மளுக்கு வரும். அப்ப இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் எப்ப சார் நம்ம பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அந்த பில் சம்பந்தப்பட்ட ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்றதுக்கு உள்ள, ஓகேங்களா? அந்த ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்றதுக்கு உள்ள நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆக்ஷன்ஸ் அக்செப்ட், ரிஜெக்டட் அல்லது பெண்டிங் அப்படிங்கிறத நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா? அப்ப ஜிஎஸ்டிஆர் 3B நம்ம வந்து பண்ணி முடிச்சிட்டோம், ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஐஎம்எஸ் போர்ட்டல்ல இருக்கக்கூடிய இன்வாய்ஸஸை நம்ம வந்து ஒரு சில ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல என்ன ஆகும்? நெக்ஸ்ட் அந்த ஆக்ஷன் ரிலேட்டடா எப்ப ஜிஎஸ்டிஆர் 2Bல அந்த பர்டிகுலர் பில் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி அடுத்து வரக்கூடிய 3Bல தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கான கிளைம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? சோ இதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அக்செப்ட் ஐஎம்எஸ் போர்ட்டல்ல இருக்கக்கூடிய ஆக்ஷன்ஸுக்கான ஒரு டியூரேஷன். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ஒரு 14ஆம் தேதி நம்மளுக்கு அந்த ஐஎம்எஸ் போர்ட்டல்ல பில்ஸ் வந்துருது அப்படிங்கிற பட்சத்துல 3B ஃபைல் பண்றதுக்கு உள்ள நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து கரெக்டா நம்ம சேஞ்ச் பண்ணி நம்ம வச்சிடுறோம். ஓகேங்களா? அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம்? சேஞ்ச் பண்ணி நம்ம மாத்தி வைக்க முடியும். ஒருவேளை ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் தான் சார் நம்ம வந்து மாத்துறோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம பண்ண அந்த சேஞ்சஸ் எந்த பர்டிகுலர் மந்த்துக்கான 2Bல ரெஃப்ளெக்ட் ஆகுதோ அப்பதான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா கிளைம் அப்படிங்கிறது எடுக்க முடியும். ஓகே. சோ ஆல்ரெடி நான் சொன்னதுதான் ஜிஎஸ்டிஆர் 1ல இருக்கக்கூடியது அல்லது 1A மூலமா நம்ம வந்து சேஞ்சஸ் அப்படிங்கிறத நம்ம பண்றோம். ஓகேங்களா? 1ல ஃபைல் பண்ணத 1Aல நம்மளுடைய சப்ளையர் அப்படிங்கிறவர் வந்து சேஞ்சஸ் அப்படிங்கிறது பண்ணலாம். அப்படி சேஞ்சஸ் பண்ணது ஆட்டோமேட்டிக்கா ஐஎம்எஸ்ல வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். அப்படி ரெஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல அதை நம்ம வந்து ஐடிசியா நம்ம ஜிஎஸ்டிஆர் 2B மூலமா அதை நம்ம கிளைம் அப்படிங்கிறத நம்ம பண்ண முடியும். சம்டைம்ஸ் வந்து நம்ம பெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல அக்செப்ட் பண்ணல, ரிஜெக்ட் பண்ணல, பெண்டிங் அப்படின்னு நம்ம வந்து வச்சிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல ஃபியூச்சர்ல எப்ப நம்மளுக்கு தேவைப்படுதோ அந்த டைம்ல நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அது பர்டிகுலர் பில்ல நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அப்படி நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல கூட சம்டைம்ஸ் நம்ம வந்து கன்சிடர் பண்ணக்கூடியது, முக்கியமா நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது இந்த செக்ஷன். ஓகேங்களா? நம்ம வந்து பெண்டிங்னு வச்சுட்டோம், அக்செப்ட் பண்ணிட்டோம்னா அதே மந்த்ல நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ரிஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல அது அந்த பர்டிகுலர் பில்லுக்கான ஐடிசி அப்படிங்கிற நம்ம வந்து கிளைம் பண்ண முடியாது. ஒருவேளை நம்ம வந்து கீப் இட் பெண்டிங், ஓகேங்களா? கீப் இட் பெண்டிங் நம்ம வந்து ஒரு சில பில்லை நம்ம வந்து மெயின்டைன் பண்றோம். அப்படி மெயின்டைன் பண்ண பில்லை எப்ப சார் நம்ம வந்து ஐடிசி எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா செக்ஷன் 16 சப்செக்ஷன் 4ல வந்து என்ன சொல்லப்படுதோ அதன்படி நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? இப்போ லாஸ்டா வந்து நம்ம வந்து இந்த செக்ஷன்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 2021ல ஓகேங்களா 21 வரை 1ல இருந்த ஐடிசி அமௌண்ட்டை நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் நவம்பருக்குள்ள வந்து நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு நோட்டிபிகேஷன் வந்துச்சு இல்லையா? ஸோ பழைய ஐடிசி பெண்டிங் எல்லாம் நீங்க வந்து என்ன பண்ணணும், நவம்பர் மந்த்துக்குள்ள நம்ம அந்த ஐடிசியை நீங்க அவைல் பண்ணணும். அதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து இன் ஃபியூச்சர்ல நீங்க அவைல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிபிகேஷன் வந்துச்சு. அதன்படி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பழைய பில் எல்லாமே நம்ம வந்து எந்தெந்த கிளைண்ட்டுக்கு
அந்த பழைய பில்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் பார்த்து நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா அப்டேட் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த செக்ஷன். அப்ப பெண்டிங் அப்படிங்கிறத நம்ம வைக்கலாம். வச்ச பெண்டிங்ல இருக்கக்கூடியதை நம்ம எப்ப சார் நம்ம வந்து அந்த ஐடிசி எடுத்துக்கணும், எது வரைக்கும் அதுக்கான எக்ஸ்டென்ஷன் எது வரைக்கும் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த செக்ஷனை நம்ம வந்து மைண்ட்ல வச்சு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? அதர்வைஸ் சப்ளையர் வந்து ஜிஎஸ்டிஆர் 1 அதே மாதிரி ஐஎஃப்எஃப் 1A என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்றாரோ அது எல்லாம் வந்து என்ன ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஐஎம்எஸ் டேஷ்போர்ட்ல நம்மளுக்கு வந்துடும். ஐஎம்எஸ் டேஷ்போர்ட்ல இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து அக்செப்ட் பண்றோம் அல்லது அது ரிலேட்டடா வந்து எனி அதர் ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? நம்ம வந்து அந்த இன்வாய்ஸஸ் நம்ம வந்து அக்செப்ட் பண்றோமா இல்ல ரிஜெக்ட் பண்றோமா, கீப் இட் பெண்டிங் அப்படிங்கிற வைக்கிறோமாங்கிறத நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா? சோ கீப் இட் பெண்டிங் அப்படின்னு வைக்கும்போது மட்டும் நாம கன்சிடர் பண்ண வேண்டிய அந்த டியூரேஷன் என்ன அப்படிங்கிறத மட்டும் நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கிறீங்க. அதுக்கான செக்ஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னா இதுல என்ன சொல்லப்படுதோ அதன்படி நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே. மியூட்ல போட்டுக்கிறீங்க. ஏதாவது பேசணும் அப்படின்னா மட்டும் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க வந்து பேசலாம். ஓகேங்களா? ஓகே. சோ இப்போ நம்ம வந்து பாக்குறது வந்து என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நார்மலா வந்து ஜிஎஸ்டிஆர் 2B அண்ட் 2A அப்படி ரெண்டு கான்செப்ட் நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ 2A அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு டயலமோ பேசிஸ்ல வந்து கிரியேட் ஆகும். யாரெல்லாம் வந்து கரெக்டான டியூ டேட் எந்தெந்த சப்ளையர் எல்லாம் கரெக்டான டியூ டேட்டுக்குள்ள அல்லது ஆஃப்டர் டியூ டேட் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்களோ அந்த இன்வாய்சஸ் எல்லாம் 2Aல வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். ஆனா 2Bல வந்து எந்த பில் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா எந்த ஒரு சப்ளையர் டியூ டேட் மிஸ் பண்ணாம அவங்களுடைய ஜிஎஸ்டிஆர் 1 வந்து ஃபைல் பண்ணிருக்காரோ அது வந்து ஜிஎஸ்டிஆர் 2Bல ரெஃப்ளெக்ட் ஆகும். இப்ப இந்த ஐஎம்எஸ்ல வந்து நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா 2Bல என்ன அமௌண்ட் இருக்கோ அது மட்டும்தான் நம்ம வந்து ப்ராப்பரா கிளைம் பண்ண முடியும். அதுக்கு மேல நம்ம வந்து ஏதாவது ஒரு அமௌண்ட் நம்ம கிளைம் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல ஜிஎஸ்டிஆர் 2B நம்ம ஆன்லைன்ல ஃபைல் பண்ணும் போதே ரெட் கலர்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா அது மாறும். ரீசன் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சட்டன் அமௌண்ட் நம்ம ஜிஎஸ்டிஆர் 2Bல இருக்கிற அமௌண்டோட அதிகமான அமௌண்ட் நம்ம வந்து கோட் பண்ணியிருக்கோம். அது கரெக்ட் கோட் பண்ண அமௌண்ட் வந்து கரெக்டா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ அப்படி அதிகமா நம்ம கோட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கான ரீசன் வந்து ஏதோ ஒரு சில இன்வாய்சஸ் வந்து மிஸ்டேக் அப்படிங்கிறது இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக இப்போ வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 2Bயை பொறுத்த வரைக்கும் ஒரு டிராஃப்டா வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகுது. ஓகேங்களா? இது வந்து ஒன்லி ஒரு டிராஃப்ட் இன் தி சென்ஸ் அதை நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். இப்ப ஜிஎஸ்டிஆர் 2B வந்து கிரியேட் ஆயிருச்சு. ஆனாலும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 3Bயை நம்ம ஃபைல் பண்றது வரைக்கும் ஓகேங்களா ஃபைல் பண்றதுக்கு உள்ள நம்ம வந்து ஜிஎஸ்டிஆர் 2Bல இருக்கக்கூடிய பில்ல தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணலாம். அல்லது அந்த பில் நம்மளுக்கான பில் இல்ல அப்படின்னா அதை நம்ம ரிஜெக்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ணலாம். ஓகேங்களா? அக்செப்ட் பண்றது அல்லது ரிஜெக்ட் அப்படிங்கிறத நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அப்படி நம்ம வந்து ஆஃப்டர் 14th ஓகேங்களா ஆஃப்டர் 14th பிஃபோர் ஃபைலிங் ஜிஎஸ்டிஆர் 3Bக்குள்ள நம்ம வந்து அந்த அக்செப்ட் அல்லது ரிஜெக்டட் அப்படிங்கிறத நம்ம பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஜிஎஸ்டிஆர் 2B அப்படிங்கிறது ரீகம்ப்யூட் அப்படிங்கிறது பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? அப்ப நம்ம ஏதோ ஒரு ஆக்ஷன் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அக்செப்ட் பண்ணிருக்கோம் இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிருக்கோம் இல்லைன்னா பெண்டிங் அப்படிங்கிறத நம்ம வச்சிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல ஜிஎஸ்டிஆர் 2Bயை நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரீகம்ப்யூட் அப்படிங்கிறத நம்ம பண்ணணும். எதுவுமே நம்ம பண்ணல அந்த ஐஎம்எஸ்ல இருக்கக்கூடிய இன்வாய்சஸ் அல்லது 2Bல இருக்கக்கூடிய இன்வாய்சஸ் நம்ம கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா நம்ம 3B ஃபைல் பண்ணும்போது அந்த பில் எல்லாமே நம்மளுக்கு டீம்டு டு பி அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கும். ஓகேங்களா? அது எல்லாமே நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போர்ட்டல் வந்து கன்சிடர் பண்ணி. ஓகேங்களா? சோ அப்ப 3B ஃபைல் பண்றதுக்கு உள்ள நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 2Bயை நம்ம வந்து ரீகம்ப்யூட் அப்படிங்கிறது பண்ண முடியும்.
அதர்வைஸ் நம்ம வந்து 3B நம்ம ஃபைல் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து அந்த பர்டிகுலர் பில் எல்லாமே வந்து டீம்டு டு பி அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு போர்ட்டல் எடுத்துக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபியூச்சர்ல எந்த ஒரு சேஞ்சஸும் நம்ம பண்ண முடியாது. அப்படி சேஞ்சஸ் ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல நிலுவையில் வைக்கப்பட்ட பில்லுகளுக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இன் ஃபியூச்சர்ல அதை அக்செப்ட் பண்ணவோ அல்லது ரிஜெக்ட் பண்ணவோ நம்மளால முடியும். அப்ப நம்மளுக்கு இங்க முக்கியமா நம்ம வந்து கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாக்ஸ் பேயரும் அவங்களுடைய ஜிஎஸ்டிஆர் 3B வந்து ஃபைல் பண்றது வரைக்கும் 3B ஃபைல் பண்றதுக்கு உள்ள அந்த பர்டிகுலர் 2B நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரீகம்ப்யூட் அப்படிங்கிறத நம்ம பண்ண முடியும். அதை ஃபைல் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம 2B எந்த சேஞ்சஸும் நம்ம பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்ப அதுல இருக்கக்கூடிய எல்லா பில்லுமே வந்து அக்செப்டட் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம வந்து போர்ட்டல் கன்சிடர் பண்ணி அதை நம்மளுக்கு அக்செப்ட் அப்படிங்கறத நம்ம பண்ணி. ஓகேங்களா? அப்ப இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்ததுல சின்னதா வந்து நம்ம வந்து ஒரு கிளாரிட்டி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா சப்ளையர் அவருடைய ஜிஎஸ்டிஆர் 1 ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்றாரு. அது நம்மளுக்கு ஜிஎஸ்டிஆர் 2B நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகும். இப்ப புதுசா வந்து என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஐஎம்எஸ் அப்படிங்கிற டேஷ்போர்ட் அப்படிங்கிற தனியா கொடுத்துருக்காங்க. அந்த ஐஎம்எஸ்ல என்னதான் இருக்க போகுது அப்படின்னா 2B இருக்கக்கூடிய இன்வாய்சஸ் மட்டும் தான் இருக்க போகுது. அந்த 2B இருக்கக்கூடிய இன்வாய்சஸ் எல்லாம் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 3 ஆக்ஷன் மட்டும் தான் பண்ண முடியும். என்னென்ன ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா அக்செப்டட், ரிஜெக்டட், பெண்டிங் அப்படின்னு நம்ம வந்து பண்ண முடியும். இந்த 3 ஆக்ஷன்ல எதுவுமே நம்ம பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல இந்த 3 ஆக்ஷன்ல எதுவுமே நம்ம பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது நோ ஆக்ஷன் அப்படின்னு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அது டீம்டு டு பி அக்செப்டட் டீம்டு அக்செப்டட் சொல்லிட்டு கன்சிடர் பண்ணப்படும். டீம்டு அக்செப்டட் அப்படின்னு கன்சிடர் பண்ணப்படும். சரி, இந்த அக்செப்டட் அண்ட் ரிஜெக்டட்னால நாம கிளைம் பண்ணக்கூடிய ஐடிசி இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? நாம கிளைம் பண்ணப்பட்ட ஐடிசியை நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டியது ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேங்களா? நம்ம கிளைம் பண்ண முடியுமா? ஓகேங்களா? அதர்வைஸ் நம்மளுடைய ஐடிசி ரெடியூஸ் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி தான் எல்லாமே தெரியுது. ஒரு 10 பில் வந்திருக்கு, பர்ச்சேஸ் பில். அதுல ஒரு பில்ல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரிஜெக்ட் பண்றோம் அப்படின்னா அந்த ஒரு பில்லுக்கான ஐடிசி நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரெடியூஸ் ஆயிடும். ஐடிசி நம்மளுக்கு ரெடியூஸ் ஆயிடும். ஆனால் இந்த இடத்துல நம்ம கன்சிடர் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா டெபிட் நோட் அண்ட் கிரெடிட் நோட். ஓகேங்களா? டெபிட் நோட் அஸ் வெல் அஸ் கிரெடிட் நோட். ஓகேங்களா? அந்த டெபிட் நோட் அண்ட் கிரெடிட் நோட் மூலமா நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒருவேளை நம்மளுடைய ஐடிசியை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்றோங்கிற பட்சத்துல மட்டும்தான் நம்மளுடைய அவைல் பண்ணக்கூடிய ஐடிசியை மேபி நம்ம வந்து இன்க்ரீஸ் அப்படிங்கறத நம்ம பண்ண முடியும். ஸோ அதுவும் கூட ப்ராப்பரா வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சப்ளையர் டெபிட் நோட் ஒன்று நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுடைய ஐடிசி அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா ரெடியூஸ் ஆகும். அது கிரெடிட் நோட் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல அது ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டெபிட் நோட் அண்ட் கிரெடிட் நோட்டுடைய வேல்யூ பர்பஸை பேஸ் பண்ணி ஐடிசி மேபி இன்க்ரீஸ் ஆகலாம் இல்லைன்னா டிக்ரீஸ் ஆகலாம். ஓகேங்களா? அப்ப டெபிட் நோட் கிரெடிட் நோட்டை பேஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளுடைய அவைலபிள் ஐடிசியை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா எல்லாமே வந்து என்னன்னா நம்ம அவைல் பண்ணக்கூடிய ஐடிசியை அப்படியே எல்லா பில்லையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸாக்டா நம்ம வந்து அந்த அவைல் பண்ணக்கூடிய ஐடிசியை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அதை அப்படியே எடுத்துக்கலாம். இல்ல பர்ச்சேஸ் பில்ஸ் மட்டும் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல மேபி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை நம்ம ரிஜெக்ட் பண்றது மூலமா நம்மளுக்கு ஐடிசி ரெடியூஸ் ஆக தான் செய்யும். ரிஜெக்ட் பண்றது மூலமா ஐடிசி ரெடியூஸ் ஆக தான் செய்யும். இப்போ உதாரணத்துக்கு ஒரிஜினல் அவர் நம்மளுடைய சப்ளையர் பில் கொடுக்கும்போது 5% டாக்ஸபிள், அதாவது 5% டாக்ஸபிள் குட்ஸை வந்து என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா 12% டாக்ஸபிள் குட்ஸா வந்து சேல்ஸ் பண்ணிட்டாரு. அப்ப நம்மளுடைய பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர்ல ஐடிசி வந்து மோர் ஆர் லெஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 7% அதிகமா தான் இருக்கும். ஆனா ஒரு போர்ட்டல்ல காமிக்கும் போது ப்ராப்பரா வந்து என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா 5% அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிடுறாரு.
இப்ப நம்ம வந்து 5% taxable goods நம்ம வந்து என்ன பண்றோம், அந்த இன்வாய்ஸை நம்ம வந்து டோட்டலா நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, நம்ம ரிஜெக்ட் அப்படிங்கிறது நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. டோட்டலா நம்ம ரிஜெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அப்ப நம்மளுடைய ஐடிசி அப்படிங்கிறது பொதுவா வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு ரெடியூஸ் அப்படிங்கிறது ஆகும். ஓகேங்களா? அதர்வைஸ் இதுவே ரிவர்சல்ல இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய ஐடிசி அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? சோ இதுதான் வந்து நம்ம வந்து ஜென்ரலா நம்ம வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பாயிண்டா நம்ம வந்து இங்க பாத்துக்கலாம். இந்த ஐஎம்எஸ்னால யாருக்கு சார் பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலேயே நம்ம வந்து ஜிஎஸ்டி நம்ம வந்து ஐடிசி நம்ம கிளைம் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல அதிகமான ஐடிசி நம்ம கிளைம் பண்ண முடியுமா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு பர்டிகுலர் சப்ளையர் 5 பில் கொடுத்திருக்காரு, அதுல 4 பில் மட்டும்தான் வந்து ஃபைல் பண்ணிட்டாரு, 5ஆவதா ஒரு பில் வந்து அவர் ஃபைல் பண்ணல. அப்ப அந்த அந்த 5th பில்ல நம்ம இன்சர்ட் பண்ண முடியுமா? இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா we can avail additional ஐடிசி. ஆனா இந்த இடத்துல வந்து என்ன பண்ணல அப்படின்னா இன்சர்ட் அப்படிங்கிற கான்செப்ட பத்தி ஐஎம்எஸ் போர்ட்டல்ல எந்த ஒரு அப்டேட்டும் வரல. ஓகேங்களா? ஒன்லி வந்து அக்செப்டட் அண்ட் ரிஜெக்டட் இந்த கான்செப்ட்ல தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? QRMB ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்கீம் இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் வந்து என்னன்னா குவார்டர்லி பேசிஸ்ல ரிட்டர்ன் ஃபைல் பண்ணக்கூடியவங்க, குவார்டர்லி பேசிஸ்ல ரிட்டர்ன் ஃபைல் பண்ணக்கூடியவங்க அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் 2 months ஓகேங்களா, month 1 and month 2 அங்க வந்து GSTR 2B அப்படிங்கிறது அவங்களுக்கு கிரியேட் ஆகாது. ஓகேங்களா? அட் த சேம் டைம்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு குவார்டர்லி பேசிஸ்ல தான் GSTR 2B அப்படிங்கிறது அவங்களுக்கு கிரியேட் ஆயிட்டு இருக்கும். அதன்படிதான் அவங்க ஐடிசி அப்படிங்கிறது கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் ஃப்ளோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்செப்டட். பொதுவா ஒரு பில்ல நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கான ஐடிசியை நம்ம எலிஜிபிள் ஐடிசியா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல அது அந்த பர்டிகுலர் ஐடிசியை நம்ம வந்து வேணாம்னு முடிவு பண்றோம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பண்ண அந்த அக்செப்டட், ரிஜெக்டட், தென் வந்து பெண்டிங் இதை பேஸ் பண்ணி GSTR 3B நம்ம வந்து ஃபைல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட எலிஜிபிள் ஐடிசி அப்படிங்கிறது சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஆகும். ஓகேங்களா? எலிஜிபிள் ஐடிசி சேஞ்ச் ஆகும். தென் ரிஜெக்ட் பண்ண இன்வாய்ஸோடைய ஐடிசி அல்லது அந்த பில்ல இருக்கக்கூடிய அதர் டீடைல்ஸ் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா GSTR 3Bல இருந்து ரிமூவ் ஆயிடும். அது 3Bல நம்மளுக்கு இன்க்ளூட் ஆகாது. தேர்ட் பாயிண்ட் வந்து என்னன்னா பெண்டிங். ஒரு பர்டிகுலர் இன்வாய்ஸ் நம்ம பெண்டிங்ல வைக்கிறோம். அப்படி பெண்டிங்ல வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் மந்த்துக்கான GSTR 3Bல நம்மளுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகாது. அப்ப ஐஎம்எஸ் டேஷ்போர்ட்ல அந்த பில்ல நம்ம வந்து இன் ஃபியூச்சர்ல எப்ப நம்ம வந்து அக்செப்ட் பண்றோமோ அல்லது ரிஜெக்ட் பண்றோமோ அப்பதான் அதோட இம்பாக்ட் அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் மந்த்துக்கான 3Bல ரெஃப்ளெக்ட் அப்படிங்கிறது ஆகும். ஸோ நம்மளுடைய இந்த ஆக்ஷனை பேஸ் பண்ணி ஃபைனலா நம்ம வந்து போர்ட்டல் நம்ம பார்க்கக்கூடிய ரிப்போர்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ டோட்டலா நோ ஆக்ஷன் எவ்வளவு, அக்செப்டட் எவ்வளவு, ரிஜெக்டட் எவ்வளவு, தென் பெண்டிங்ஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்க ஃபைனலா என்ன பண்ண முடியும் அப்படின்னா கம்ப்யூட் GSTR 2B, அதாவது நம்மளுடைய GSTR 2B ஃபைனலா நம்ம வந்து ரீகம்ப்யூட் அப்படிங்கிறத நம்ம பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே. தென் வந்து எந்தெந்த டைம்ல நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பெண்டிங் அப்படிங்கிறது அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் நோட், டெபிட் நோட் ஓகேங்களா, அந்த ஒரிஜினல் டெபிட் நோட்ல சேஞ்சஸ் பண்றதுக்கான ஒரு பெண்டிங் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, நம்ம ஆக்ஷனா செட் பண்ண முடியாது. பெண்டிங் வந்து ஒரிஜினல் கிரெடிட் நோட்ல சேஞ்சஸ் பண்ண முடியாது. ஒரிஜினல் கிரெடிட் நோட்டை பேஸ் பண்ணி அதுல இருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம அதிகமா அமெண்ட் பண்றதுக்கோ அல்லது கம்மியா அமெண்ட் பண்றதுக்கோ நம்மளுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடையாது. இதே மாதிரி டெபிட் நோட்டுக்கும் நம்ம டவுன்வர்ட் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது மட்டும் இல்ல. ஸோ கிரெடிட் நோட்டுக்கு ரெண்டுமே இல்ல, அப்வர்டு அமெண்ட்மெண்ட்டும் டவுன்வர்ட் அமெண்ட்மெண்ட்டும் இல்ல. டெபிட் நோட்டுக்கு ஒன்லி டவுன்வர்ட் அமெண்ட்மெண்ட் மட்டும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எந்தெந்த பில்லுக்கு மட்டும் நம்ம பெண்டிங் அப்படிங்கிறது பண்ண முடியாது அப்படிங்கிறதான கான்செப்ட். ஓகே. தென் இந்த பர்டிகுலர் நோட்ஸ் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து சென்ட் பண்றேன். இப்ப இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணதுக்கான
சம்மரி வந்து நான் வந்து இங்க கொடுத்துருக்கேன். ஸோ ரீகம்ப்யூட்டேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது சிம்பிளி நம்ம பண்ண சேஞ்சஸை பேஸ் பண்ணி 2பியை நம்ம வந்து ரீகம்ப்யூட் அப்படிங்கிறத நம்ம பண்ணலாம். எந்த சேஞ்சஸும் நம்ம பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டீம்டு அக்செப்டன்ஸாக அது கன்சிடர் பண்ணப்படும். ஓகேங்களா? ஸோ இப்படி வந்து ஒரு 10 பாயிண்ட் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதை கொடுத்துருக்கேன். ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்ல இதை நான் வந்து ஷேர் பண்றேன். அதை பேஸ் பண்ணி இந்த சம்மரியை நீங்க எடுத்துக்கிறது. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தது எல்லாமே வந்து டீட்டெயிலா நம்ம பார்த்தோம். அதை கொஞ்சம் பாயிண்ட் வைஸ் நான் வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறது என்னன்னு பாத்தீங்கன்னா டேலியில ரிலீஸ் 6.1ல என்னென்ன மாதிரியான அப்டேட் வந்திருக்கு. அப்ப இது வரைக்கும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இப்ப நம்ம டேலியை போயிட்டு நம்ம வந்து கொஞ்சம் அதுல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு 7 அப்டேட் நான் வந்து இந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். ஒரு 7 டிஃப்ரெண்ட் அப்டேட். முதல்ல ஐஎம்எஸ் போர்ட்டல்ல நம்ம போர்ட்டல்ல இருக்கக்கூடிய இன்வாய்ஸஸை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணோம். அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணக்கூடிய ஃப்ளோ. ஓகேங்களா? ஐஎம்எஸ் போர்ட்டல் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை நம்ம டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல அதுல அதுல ஐஎம்எஸ் போர்ட்டல் இருக்கக்கூடிய பில்லும் நம்மளுடைய பர்ச்சேஸ் பில்லையும் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரீகான்சில் அப்படிங்கிறத நம்ம பண்ண முடியும். ஃபைனலா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஆக்ஷன் அப்படிங்கிறத நம்ம பண்ணிக்கிறோம். டோட்டலா 4 டிஃபரெண்ட் ஆக்ஷன். அதுல 3 தான் வந்து மேஜர். எந்த ஆக்ஷனுமே நம்ம பண்ணலன்னா அது வந்து நோ ஆக்ஷன் இல்லையா? ஸோ அக்செப்ட், ரிஜெக்ட், பெண்டிங் இந்த 3ல ஏதாவது ஒரு ஆக்ஷன், ஏதாவது ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ண போறோம். இதுல ஏதாவது தவறான சேஞ்சஸ் நம்ம பண்ணிருக்கோம் அப்படின்னா அதை ரீசெட் பண்ண தெரியணும். ஃபைனலா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம பண்ண சேஞ்சஸை பொறுத்து இன்வர்டுக்கான சப்ளைஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறது தனியா நம்ம பார்த்துப்போம். அடுத்து ஐடிசியோடைய சம்மரி நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா? 2பில இருக்கக்கூடிய இந்த சேஞ்சஸுக்கு எல்லாம் முன்னாடி இருக்கக்கூடிய ஐடிசியோடைய வேல்யூ, தென் இந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல ஐடிசி சம்மரியில இருக்கக்கூடிய வேல்யூ நம்ம வந்து செக் பண்றோம். தென் அந்த சேஞ்சஸ் எல்லாம் சேர்த்து அந்த இன்வாய்ஸஸை நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அப்லோட் அப்படிங்கிறத நம்ம பண்றோம். ஒன்லி அந்த ஐஎம்எஸ் டேஷ்போர்ட்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் இன்வாய்ஸஸை நம்ம வந்து அப்லோட் அப்படிங்கிறத நம்ம பண்றோம். ஃபைனலா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஜிஎஸ்டிஆர் 2பியை நம்ம வந்து ரீகம்ப்யூட் அப்படிங்கிறத நம்ம பண்றோம். ஸோ இது எல்லாம் தான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போற முக்கியமான அப்டேட் அப்படின்னு நம்ம வந்து இங்க பார்க்கணும். இதுல ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஐஎம்எஸ் இன்வாய்ஸஸை எப்படி சார் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். பொதுவா வந்து நம்ம வந்து ஆல் ஜிஎஸ்டி ஆப்ஷன், ஓகேங்களா, அதாவது எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய ஆல் ஜிஎஸ்டி ஆப்ஷன் அப்படிங்கிறத நம்ம எடுத்தோம் அப்படின்னா டைரக்டா நம்மளுக்கு டவுன்லோட் ஐஎம்எஸ் இன்வாய்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட் ஆப்ஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்துருக்கு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மல்டிபிள் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு அப்படின்னால மட்டும் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷனுடைய டைப்பை நம்ம மாற்ற முடியும். அதர்வைஸ் இங்க வந்து ஐன்னு சொல்லிட்டு ஒரு ஐகான் இருக்கு இல்லையா, இந்த ஐகான் நீங்க கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா டைரக்டா நம்மளுக்கு ஹெல்ப்போட லிங்க் நம்மளுக்கு வரும். அதன் மூலமா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இது ரிலேட்டடா நோட்ஸ் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இங்க இருக்கக்கூடிய கான்ஃபிகர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி மல்டிபிள் ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா எந்த ரிஜிஸ்ட்ரேஷனை நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம், அதாவது டவுன்லோட் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம கான்ஃபிகர் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய கான்ஃபிகர் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன், ஆல் ரிஜிஸ்ட்ரேஷன் அல்லது கான்ஃபிகர்ல போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம், எந்தெந்த ரிஜிஸ்ட்ரேஷன் எந்த பர்டிகுலர் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான டவுன்லோடுங்கிறத நம்ம டிஃபால்ட்டா செட் பண்ணலாம். டிஃபால்ட்டா செட் பண்ணிட்டு டைரக்டா நம்ம வந்து இங்க டவுன்லோட் அப்படிங்கிறத நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா? அந்த ஐ பட்டன் நம்ம கிளிக் பண்றது மூலமா ஹெல்ப்புக்கான லிங்க் நம்ம வேணும் அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப டைரக்டா நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இப்ப டவுன்லோட் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்றோம். அப்படி கிளிக் பண்ணும்போது ஓடிபி அப்படிங்கிறது நம்மளுக்கு கேட்கும். ஸோ ஓடிபி கொடுத்துட்டு நம்ம வந்து அக்செப்ட் பண்ணலாம். சம்டைம்ஸ் இதை வந்து இப்ப லேட்டஸ்டா கொண்டு வந்திருக்க அப்டேட்டுங்கிறதுனால அல்லது அதிகமான பர்சன்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னா நம்மளுக்கு ப்ராப்பரா வந்து யூஸ் ஆகாம கூட இருக்கலாம். ஐ மீன் உடனே நம்மளுக்கு டவுன்லோட் ஆகாம கூட இருக்கலாம். அப்படி அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா திரும்ப ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
ஒருவேளை இந்த மாதிரி ப்ராப்பரா டவுன்லோட் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தை நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆன்லைன் ஜிஎஸ்டி ஆக்டிவிட்டி ட்ராக்கர் அது மூலமா நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகேங்களா, கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல. ஸோ அந்த ட்ராக்கர் அப்படிங்கிறது எங்க சார் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டாப்ல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனை தான் நம்ம வந்து ட்ராக்கரா நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். டாப்ல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனை நம்ம ட்ராக்கரா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம என்னென்ன பண்ணோம் போர்ட்டல்ல என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே இங்க தெரிய வரும். ஓகேங்களா, இங்க நம்ம பார்த்தோம்னா எந்த டேட்ல நம்ம டவுன்லோட் அப்படிங்கிறத நம்ம பண்ணியிருக்கோம், என்ன டவுன்லோட் பண்ணோம் அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல டவுன்லோட் அப்படிங்கிறது இன் ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது இப்போதைக்கு இன் ப்ராசஸ்ல இருக்கு. ஒன்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெஃப்ரெஷ் அல்லது ஜிஎஸ்டியோடைய ஸ்டேட்டஸ் நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல அந்த பர்டிகுலர் ட்ராக்கிங் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகலாம். ஓகேங்களா, அந்த நோட்டிபிகேஷன் நம்ம பார்க்கும்போது இதுக்கான கிளாரிட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். இப்போ சிம்பிளி நான் வந்து என்டர் பண்ணி ரெஃப்ரெஷ் அப்படிங்கிற நம்ம பண்றோம். அதுக்கு அடுத்து நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ஜிஎஸ்டி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத எடுத்து இங்க நம்ம வந்து அகைன் ரெஃப்ரெஷ் அப்படிங்கிறத நம்ம கொடுத்து நம்ம ரிப்போர்ட்டை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஐஎம்எஸ் ரிப்போர்ட்டை நம்ம அகைன் நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு டவுன்லோட் சக்சஸ்ஃபுல் கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கானது அப்படின்னு நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது டேலி நம்மளுக்கு. ஸோ இது வந்து சிம்பிளி நம்ம போர்ட்டல் இருக்கக்கூடிய ஐஎம்எஸ் போர்ட்டல் இருக்கக்கூடிய இன்வாய்ஸஸ் தான் நம்ம டவுன்லோட் பண்றோம். அப்படி டவுன்லோட் பண்றது ஆட்டோமேட்டிக்கா டேலியில என்ட்ரி ஆகுமான்னு கேட்டா என்ட்ரினா ஆகாது. ஆல்ரெடி நம்ம ஒரு சில பர்ச்சேஸ் பில், அதாவது அந்த பர்டிகுலர் மந்த்துக்கான பர்ச்சேஸ் பில் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருப்போம். அந்த ரெக்கார்ட் பண்ண பில்லோட நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதை நம்ம கம்பேர் அப்படிங்கிறது பண்ணி பார்த்துக்க முடியும். அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஏதாவது ஒரு சில பில் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அல்லது ஏதாவது ஒரு சில பில்ல வந்து மிஸ்டேக்கா வந்து ஃபைல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். அந்த பர்டிகுலர் பில்ஸை நம்ம ரிஜெக்ட் அப்படிங்கிறத நம்ம பண்ணிக்கலாம். ஒருவேளை ஒரு சில பில் ரிலேட்டடா நம்ம இன்னும் டிசிஷன்ஸ் எடுக்கல அப்படின்னா மட்டும் பெண்டிங்ல நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டவுன்லோட் அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன். ஓகேங்களா, அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா reconcile potential matches in IMS invert report. இது நம்ம டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பண்ணக்கூடிய ப்ராசஸ். டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பண்ணக்கூடிய ப்ராசஸ். ஸோ ஐஎம்எஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இன்வெர்ட் சப்ளைஸ் மட்டும்தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கணும். இங்க நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐஎம்எஸ்க்கு செப்பரேட்டா நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரிப்போர்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அலர்ட் ஜி இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ல போயிட்டு ஐஎம்எஸ் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அப்படி எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா செப்பரேட்டா நம்மளுக்கு ஒரு ரிப்போர்ட், ஒரே ஒரு ரிப்போர்ட் மட்டும் நம்மளுக்கு இங்க அப்பியர் ஆகுது. இதை நீங்க வந்து என்டர் பண்ணி பார்க்கும்போது ஓகேங்களா, இந்த ஒரு பர்டிகுலர் ரிப்போர்ட்டை நீங்க வந்து என்டர் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா டோட்டல் வவுச்சர்ஸ் எவ்வளவு. ஸோ இங்க வந்து நம்மளுக்கு டோட்டலா எவ்வளவு வவுச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ டோட்டலா வந்து 71 வவுச்சர்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு 77 வவுச்சர்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்க இருக்கு. இன்வாய்சஸ் ஃபைல்டு பை சப்ளையர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 46 அப்படின்னு இருக்கு. இன்வாய்சஸ் எட் டு பி ஃபைல்டு பை சப்ளையர் அப்படின்னு பார்க்கும்போது 31 அப்படின்னு நம்மளுக்கு இங்க இருக்கு. ஓகேங்களா, 31 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பண்ண சேஞ்சஸை பேஸ் பண்ணி நம்ம பண்ண ஆக்ஷன் இருக்கு இல்லையா, அக்செப்ட், ரிஜெக்ட், தென் வந்து பெண்டிங், இதை பேஸ் பண்ணி என்ன ஆகும் அப்படின்னா இந்த கவுண்டிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு மாறும். ஓகேங்களா, ஸோ இதை நான் வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா என்டர் பண்ணி நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதை நம்ம என்டர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்னென்ன பில்ஸ் அதோடைய ஆக்ஷனை வச்சு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சிம்பிளி நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா என்டர் பண்றேன். நம்மளுக்கு வந்து அந்த பில்லோடைய சம்மரி நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது. அவைலபிள் ஒன்லி ஆன் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்க காட்டுது. அவைலபிள் ஒன்லி ஆன் போர்ட்டல். இந்த பில் எல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம கன்சிடர் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த பில் எல்லாம் நாம ரெக்கார்ட் பண்ணிட்டோமா பண்ணலையா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா, நம்ம ஒரு கன்ஃபர்மேஷனுக்குள்ள வரணும். நம்ம ஒருவேளை நம்ம வந்து ப்ராப்பரா நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டோம், ஆனா டேலியில ரீகான்சில் பண்ணும்போது என்ன ஆகல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது வந்து ப்ராப்பரா நம்மளுக்கு ரீகான்சில் அப்படிங்கிறது ஆகல.
அப்ப ரீசன் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பில்லோடைய டேட்டு அஸ் வெல் அஸ் டாக்குமெண்ட் நம்பர். ஓகேங்களா. சோ இதை வந்து நம்ம வந்து ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்திலையும் அமௌண்ட்ல ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்திலையும் கரெக்டா வந்து நம்மளுக்கு என்ன ஆகாது அப்படின்னா இது ரீகான்சில் அப்படிங்கிறது ஆகாது. அப்ப இந்த ஸ்கிரீன்ல இருந்து நம்ம F8 நம்ம வந்து பிரஸ் பண்ணோம் அப்படின்னா ஓகேங்களா, அது வந்து என்ன அப்படின்னா பொட்டன்ஷியல் மேட்சஸ். ஓகேங்களா, நியர்லி அமௌண்ட் எல்லாம் கரெக்டா இருக்கு. போர்ட்டல்ல இருக்கக்கூடிய இந்த பில்லுக்கும் நம்மளுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய இதே மாதிரி நம்ம ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ண பில்லுக்கும் ஏதாவது அமௌண்ட்டோ அல்லது பார்ட்டி அண்ட் பில் நம்பர் ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னா அதை நம்ம பொட்டன்ஷியல் மேட்சஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அந்த மாதிரி மேட்சஸ் இருக்கிறத டேலி என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ரீகான்சில் அப்படிங்கிறது பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா. சோ F8 பிரஸ் பண்ணிட்டு டைரக்டா நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா கண்டினியூ அப்படிங்கிறது பண்றோம். இல்ல நம்ம வந்து பில்லோடைய டேட் வந்து வேற ஒரு பீரியட் சம்பந்தப்பட்டது அப்படின்னா நம்ம வந்து C கொடுத்து பீரியட் அப்படிங்கிறது மாத்தலாம். இப்ப நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து என்னென்ன சேஞ்சஸ் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத டேலி நம்மளுக்கு கொடுத்தது. ஒன்னு என்ன அப்படின்னா எக்ஸ்க்ளூடிங் டாக்குமெண்ட் நம்பர் அண்ட் டாக்குமெண்ட் டேட். இன்னொன்னு என்ன அப்படின்னா எக்ஸ்க்ளூடிங் ஜிஎஸ்டி நம்பர், டாக்குமெண்ட் நம்பர் அண்ட் டாக்குமெண்ட் டேட். ஓகேங்களா. டாப்ல இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் பில்லும் பாட்டம்ல இருக்கக்கூடிய பில்லும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரே மாதிரி அந்த அமௌண்ட் இருக்கிறத நீங்க வந்து பார்க்க முடியும். ஆனாலும் இந்த இடத்துல வந்து ஒரு சில வேல்யூ அல்லது ஒரு சில மேண்டேட்டரி இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு மிஸ் மேட்ச் ஆகுதுங்கிறதுனால நம்மளுக்கு வந்து என்ன ஆகல அப்படின்னா இது நம்மளுக்கு ரீகான்சில் ஆட்டோமேட்டிக் ரீகான்சில் அப்படிங்கிறது ஆகல. ஸோ F8 கொடுத்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ ரெண்டையுமே நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா போர்ட்டல்ல இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் நம்பர் ஓகேங்களா, டாக்குமெண்ட் நம்பர் தென் போர்ட்டல்ல இருக்கக்கூடிய டாக்குமெண்டோடைய டேட் இது ரெண்டையும் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா Alt W அப்படிங்கிறது பிரஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா எடுத்துக்க முடியும். அப்ப அந்த நம்மளுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா நாம என்ன பில் நம்பர் கொடுத்திருந்தாலும் சரி போர்ட்டல்ல நம்மளுக்கு உண்மையிலே வந்து நம்ம சப்ளையர் என்ன பில் நம்பர் போட்டு ஃபைல் பண்ணிருக்காரோ அது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆயிடும். அப்ப இதனால நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரீகான்சைல் பண்ணது போக அவைலபிள் ஒன்லி ஆன் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு தனியா நம்மளுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்துடும். இப்ப இதனால நம்மளுக்கு வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரைட் சைடு நம்மளுக்கு வந்து அகைன் ஒரு ஷார்ட்கட் வந்து ஹைலைட் ஆகிறது பார்க்க முடியுது. மேனுவலி அப்டேட் டாக்குமெண்ட் நம்பர் அண்ட் டாக்குமெண்ட் டேட். ஓகேங்களா. சோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆட்டோ ரீகான்சிலேஷன் அப்படிங்கிறது நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா. சோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம். டவுன்லோட் பண்ண பில்லை நம்ம எப்படி ரீகான்சில் பண்ணோம். ஓகேங்களா. சோ ஆர்டிவி எந்த பில்ல நம்ம வந்து மேனுவலா பில்லோட நம்பர் அண்ட் டேட் அப்டேட் பண்ண போறோமோ அதை நம்ம Alt V கொடுத்து நம்ம டைரக்டா என்ன பண்ண முடியும் அப்படின்னா மேனுவலாவும் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே. சோ இது வந்து நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளி நம்ம வந்து டவுன்லோட் நம்ம வந்து ஒரு சில சேஞ்சஸ் அப்படின்னு நம்ம பண்றதுக்காக இருக்கு. ஓகே. டவுன்லோட் பண்ண இன்வாய்ஸஸ் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்து செக் பண்றோம். ஓகேங்களா. டவுன்லோட் பண்ண இன்வாய்ஸஸ் எல்லாமே உண்மையிலே நம்மளுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் இருக்கக்கூடிய இன்வாய்ஸும் போர்ட்டல் இருக்கக்கூடிய இன்வாய்ஸும் ஒரே மாதிரி இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்றதுக்கு செப்பரேட்டா வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். இப்பதான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு சில இன்வாய்ஸஸ் நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற பட்சம் ஒரு சில இன்வாய்ஸஸ் வேண்டாம் அப்படின்னா நம்ம ரிஜெக்ட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல அல்லது அக்செப்ட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல அல்லது பெண்டிங்ல நம்ம வைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல என்ன மாதிரி நம்ம ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ண முடியும் டேலில அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ IMS ஆக்ஷன் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆட் ரிமார்க்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல என்ன பெரிய பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா IMS ஆக்ஷன் நம்ம வந்து பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆடிட்டிங் பர்பஸ்க்காக அது ஃபியூச்சர்ல அதை நம்ம வேல்யூ பண்ணணும் ஃபியூச்சர் நம்ம எடுத்து பார்க்குறோம் அப்படிங்கிற பட்சத்துலையும் நம்ம அதுக்கு ரிமார்க்ஸ் அப்படிங்கிறது செட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து கீப் பெண்டிங் அப்படி நம்ம வந்து கொடுக்கும்போது இந்த ரிமார்க்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவுமே நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். ஓகேங்களா. அட் தி டைம் ஆஃப் ஆடிட்டிங் அப்படி நம்ம வந்து பார்க்கணும். இப்ப இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒரே ஒரு ரிப்போர்ட் தான். ஓகேங்களா. அந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அதுல நம்ம வந்து கன்சிடர் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா டாப்ல நம்ம வந்து பார்க்கும்போது IMS இன்வார்ட் இன்வாய்ஸ் சப்ளைஸ் அதாவது IMS இன்வர்ட் சப்ளைஸ் இருக்கு.
ஜிஎஸ்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஆல் டைப் F3 அப்படிங்கிறத பிரஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணிக்கிற முடியும் அப்படின்னா நம்ம ரிஜிஸ்ட்ரேஷனுடைய டைப் நம்ம வந்து மாத்திக்க முடியும். ஸோ சிம்பிளி F3 அப்படிங்கிறது இது மல்டி ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு அப்படின்னால் மட்டும். ஸோ அதுக்கு அடுத்து நம்ம வந்து இங்க என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆக்ஷன் வியூ அண்ட் ரீகான்சிலேஷன் வியூ அப்படின்னு ரெண்டு இருக்கு. அதுல ஆக்ஷன் வியூ அப்ப நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தை நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எந்தெந்த இன்வாய்சஸ் இருக்கோ அந்த இன்வாய்சஸ் நம்ம வந்து என்டர் பண்ணி நம்ம பார்த்துக்கிறோம். இப்ப இதுல அதிகமான இன்வாய்சஸ் அப்படிங்கிற நம்மளுக்கு இருக்கு. இதுல ரெண்டு இன்வாய்ஸ் வந்து நம்மளுக்கு மிஸ்மேட்ச் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆகுது. ஓகேங்களா, ரெண்டு இன்வாய்ஸ் நம்மளுக்கு மிஸ்மேட்ச். அந்த ரெண்டு இன்வாய்ஸையும் நம்ம வந்து ஸ்பேஸ் பார் அப்படிங்கிறது பிரஸ் பண்ணி F10 அதாவது செட் ஆக்ஷன் ஸ்டேட்டஸ். ஓகேங்களா, அந்த F10 நம்ம வந்து பிரஸ் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல இந்த ரெண்டு இன்வாய்ஸோட ஆக்ஷனை நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து டிஃபைன் பண்ண முடியும். அது ரெண்டுமே ஓகேங்களா. இப்ப நம்ம வந்து அக்செப்ட் பண்ணக்கூடிய இன்வாய்ஸஸ் எல்லாம் நம்ம ஒன்ஸ் நம்ம செலக்ட் பண்ணி சிம்பிளி நம்ம வந்து எல்லாத்துக்கும் நம்ம வந்து அக்செப்ட் அப்படிங்கிறது பண்ணலாம். அல்லது ரிஜெக்ட் பண்ணக்கூடிய இன்வாய்ஸஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி சிம்பிளி நம்ம வந்து ரிஜெக்ட் அப்படிங்கிறத நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சோ இப்ப நம்ம செலக்ட் பண்ண ரெண்டு இன்வாய்ஸஸுக்குமான ஐடிசி நமக்கு வந்து அவைல் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல வந்து என்ன அப்படின்னா இங்க அக்செப்டட் அப்படிங்கிறத நம்ம அல்லது வேண்டாம் அப்படின்னா ரிஜெக்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுக்கலாம். இது ஜிஎஸ்டிஆர் 2B இருந்து நம்மளுக்கு ரிமூவ் ஆகணும் அப்படின்னா ரிஜெக்டட், 2B ஆட் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து அக்செப்டட் அப்படிங்கிறத நம்ம பண்ணலாம். இன் ஃபியூச்சர்ல வரக்கூடிய 2B நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ண போறோம் அப்படின்னா அதை நம்ம வந்து என்ன பண்ணலாம் பெண்டிங் அப்படின்னு நம்ம வந்து கொடுத்து வைக்கலாம். இன் ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய 2B தான் நம்ம காட்டுறோம் அப்படின்னா பெண்டிங் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கலாம். நோ ஆக்ஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா 3B ஃபைல் பண்ணும்போது அது டீம்டு அஸ் அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எடுத்துக்கும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த 4 ஆப்ஷன்ஸுக்குமான ஒரு கிளாரிட்டி. ஓகேங்களா. ஸோ இது வந்து போர்ட்டல்ல நம்ம பண்ணாலும் சரி அஸ்வெல்லஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா டேலியில நம்ம வந்து கொடுத்தாலும் சரி நம்ம வந்து இது ஏன் நம்ம பண்றோம் இதுக்கான பர்பஸ் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுதுங்கிற பட்சத்துல எந்த ஒரு ப்ராப்ளம் நம்மளுக்கு இல்ல. தெரியலங்கிற பட்சத்துல இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஏன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா நம்ம மேஜரா வந்து இங்கே பார்க்கக்கூடியது. இப்போ வந்து சிம்பிளி வந்து பெண்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பெண்டிங் நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்துல எந்தெந்த இன்வாய்ஸ்ல இது பெண்டிங்கா இருக்கணும், எந்தெந்த இன்வாய்ஸுக்கு இது பெண்டிங்கா இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டிஆர் 2Bக்கு மட்டும் இல்லைன்னா ஜிஎஸ்டிஆர் 3Bக்கு மட்டும் இல்லைன்னா ரெண்டு ரிப்போர்ட்டுக்கு நம்மளுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா பெண்டிங் வேணும். ஓகேங்களா. அதுக்கான எஃபெக்டிவ் டேட்டை நம்ம வந்து இங்க என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா செட் பண்ணிக்கிறோம். ஓகே, செப்பரேட் எஃபெக்டிவ் டேட் வேணும் அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ண முடியும் கான்ஃபிகர் பண்ணி நீங்க ரெண்டு எஃபெக்டிவ் டேட் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா தனித்தனியாகவும் நம்ம பண்ண முடியும். ஸோ இதே ஸ்க்ரீன்ல நம்மளுக்கு F12 அப்படிங்கிறது F12 ஆப்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ரிஜெக்ட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஜிஎஸ்டிஆர் ரிட்டர்ன்ல எங்கேயுமே நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம எக்ஸ்க்ளூட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆக்ஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து மாத்திக்கலாம். ஓகேங்களா. சோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பண்ணக்கூடிய ஸ்டேட்டஸ். ஓகேங்களா. இன்வாய்ஸஸ் நம்ம வந்து எப்படி நம்ம மாத்துறோம். அதுக்கு அடுத்து ஆட் ரிமார்க்ஸ். அதுக்கான கீ வந்து என்ன அப்படின்னா ஆட் W அப்படின்னு நம்ம பாக்குறோம். எந்த இன்வாய்ஸுக்கு நீங்க ரிமார்க்ஸ் கொடுக்க போறீங்க இன் ஃபியூச்சர்ல அதை நீங்க செக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட் W கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ரிமார்க்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஓபன் ஆகுது. இங்க நம்மளுக்கு வந்து ஒரு சிம்பிளி நம்ம வந்து ஒரு நரேஷன் பார்ட் இருக்கு இல்லையா அதே மாதிரி தான் இங்க வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அதன்படி நம்ம கொடுத்துட்டு ரிமார்க்ஸை அக்செப்ட் பண்ணலாம். இன் ஃபியூச்சர்ல நம்ம வந்து அந்த ரிமார்க்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஷோ ரிமார்க்ஸ் அப்படிங்கிறத எஸ் கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா லாஸ்ட்ல அந்த ரிமார்க்ஸ் காலமே நீங்க செக் பண்ணி இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அப்டேட் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஏன்னா இந்த ரிமார்க்ஸ் அப்படிங்கிறது இது வரைக்கும் டேலியில இல்ல. ஓகேங்களா. அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட் நம்ம வந்து ஃபாலோ பண்றதுக்கு
தென் ஒரு சில இன்வாய்சஸ் ரிப்போர்ட் நம்ம வவுச்சர் ரிப்போர்ட் பாக்குறதுக்கு இதுக்கெல்லாம் இந்த ரிமார்க்ஸ்ங்கிறது கொடுத்தாங்கன்னா இன்னுமே வந்து நம்மளுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா அக்கௌண்ட்ஸ்ல இந்த ரிமார்க்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, இப்ப அடுத்து நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஐடிசிக்கான சம்மரி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து பார்க்கணும். ஓகே, சோ அதே மாதிரி நம்ம ஆல்ட் ஜில நம்ம வந்து ஐடிசி சம்மரி அப்படி நம்ம வந்து டைப் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அவைலபிள் ஐடிசி, பெண்டிங் ஐடிசி, as well as ரிஜெக்டட் ஐடிசி அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்க தெரிய வரும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஜிஎஸ்டிஆர் 2B ரீகம்ப்யூட் பண்றதுக்கும் நம்மளுக்கு கரெக்டான ஐடிசியோடைய ரிப்போர்ட் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கும் இது ரொம்பவுமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். ஓகேங்களா? சிம்பிளி இது வந்து ஒரு சின்ன ஒரு ரிப்போர்ட்டா வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து ஐடிசியோடைய சம்மரி. ஆல்ட் ஜி கொடுத்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐடிசி சம்மரின்னு டைப் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்க ஆல்ட் ஜி ஐடிசி சம்மரி அப்படி நீங்க வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஓகேங்களா? தென் ஐடிசிக்கான பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு தனியா நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதன்படியும் நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு செப்பரேட் ரிப்போர்ட் அப்படிங்கறது நீங்க பாத்துக்க முடியும் ஐடிசிக்கான ரிப்போர்ட். ஸோ ஆல்ட் ஜி அப்படிங்கிறத நீங்க யூஸ் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா பாருங்க. ஓகேங்களா? நான் வந்து எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது நான் வந்து என்ன பண்ணல அப்படின்னா இதை நான் வந்து உங்களுக்கு தனி ரிப்போர்ட்டா இங்க கொடுக்கல, ஜிஎஸ்டிஆர் ரிப்போர்ட்ல கொடுத்துருக்கேன். ஸோ ஐடிசி சம்மரி ஓகேங்களா? அவைலபிள், பெண்டிங் அண்ட் ரிஜெக்டட் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ டிஸ்பிளே ஸ்டாச்சுரி ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது எடுப்போம். இது உள்ள நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ். இங்க நம்ம பார்க்கும்போது இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ரிப்போர்ட் இருக்கு இல்லையா? இதை நான் வந்து என்டர் பண்றேன். என்டர் பண்ணோம்னா காமன் ரிப்போர்ட் நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது. இங்க நம்ம வந்து ஐடிசி சம்மரி ஓகேங்களா? அதே மாதிரி ஆக்ஷன் வியூ, தென் வந்து ரீகான்சிலேஷன் வியூ, இப்படி நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீங்க செக் பண்ணி பட்டன்ஸை யூஸ் பண்ணி ரிப்போர்ட்டுடைய நேமை நம்ம வந்து மாத்தி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதே தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இங்கே நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபைனலா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அப்லோட் ஐஎம்எஸ் இன்வர்டு ஓகேங்களா? இன்வர்டு இன்வாய்சஸ் அதுவும் நம்ம வந்து ஐடிசி அதாவது ஜிஎஸ்டிஆர் 2B ரீகம்ப்யூட் அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ அப்லோட் ஐஎம்எஸ் இன்வர்டு இன்வாய்சஸ் ஃப்ரம் டேலி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அதே ஆல்ட் எக்ஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அதே ஆல்ட் எக்ஸ் யூஸ் பண்ணி டைரக்டா நம்ம வந்து என்ன பண்ண முடியும், சாரி ஆல்ட் இசட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணி டைரக்டா நம்ம வந்து அப்லோட் அப்படிங்கிறது பண்ண முடியும். அப்லோட் ஐஎம்எஸ் இன்வர்டு இன்வாய்சஸ். இங்க நம்ம வந்து என்னென்ன சேஞ்சஸ் நம்ம பண்ணோமோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்துருது. ரிஜெக்டட், பெண்டிங், அக்செப்டட், இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்மளுக்கு தெரியுது. as well as நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா டைரக்டா நம்ம சென்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுக்கலாம். பர்டிகுலரா ஒரு சில இன்வாய்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து சென்ட் பண்ண போறோம் அப்படின்னா ஸ்பேஸ் பார் அப்படிங்கிறது கொடுத்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து அப்லோட் அப்படிங்கிறது நம்ம பண்ணலாம். இங்க நம்மளுக்கு பேசிஸ் ஆஃப் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியா நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தென் இன்க்ளூட் அப்லோடட் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்மளுக்கு இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா இது ரெண்டையும் யூஸ் பண்ணி நீங்க இன்வாய்ஸஸை நீங்க இன்க்ரீஸோ அல்லது டிக்ரீஸோ பண்ண முடியும். ஓகேங்களா? இங்க பேசிஸ் வேல்யூல ஆல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத எடுத்து பார்த்தா ஒன்லி அக்செப்டட மட்டும் தனியா நம்ம எடுக்கிறோம், ஒன்லி பெண்டிங்கை மட்டும் தனியா எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எடுத்து நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்வாய்ஸோட வேல்யூவை நம்ம இன்க்ரீஸ் பண்றோம் அல்லது டிக்ரீஸ் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா? சோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டேலியில இருந்தபடியே நம்ம வந்து அப்லோட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து கன்சிடர் பண்றோம். ஒன்ஸ் நம்ம அப்லோட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு இந்த ரீகம்ப்யூட் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்மளுக்கு இங்க வந்துருது. ஓகேங்களா? சோ இதை பேஸ் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு நம்மளுடைய டேலியில இருக்கக்கூடிய ஜிஎஸ்டிஆர் 2வை நம்ம ஆட்டோமேட்டிக்கா எப்படி நம்ம ரீகம்ப்யூட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நம்ம வந்து ஆன்லைன்ல ஜிஎஸ்டி ஆக்டிவிட்டி ட்ராக்கர் அப்படிங்கிறது மூலமா நான் கிளிக் பண்ணி நம்ம என்னென்ன ப்ராசஸ் பண்ணியிருக்கோம், நம்ம பண்ண அப்லோடுடைய ஸ்டேட்டஸ் என்னங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணதை நம்ம வந்து டைரக்டா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா டவுன்லோட் அப்படிங்கிறது பண்ணி நம்ம ரீகான்சில் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் தான் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா டேலி இங்க நம்மளுக்கு கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ ட்ராக்கர்ல போய் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி தான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ இது எல்லாமே ரியல் டைம்ல நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்க்கும்போது மட்டும்தான் யாரெல்லாம் ஐஎம்எஸ் ரிலேட்டடா ஆக்ஷன் பண்றது, அதாவது
அதிகமான கிளைண்ட் வந்து என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதை வந்து டச் பண்றது கிடையாது. ஓகேங்களா, இது வரைக்கும் 2B என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம ஃபைல் பண்ணிக்கணும். அதுல எந்த சேஞ்சஸ் நம்ம பண்ண வேண்டாங்கிற மாதிரி தான் ஃபைலிங் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. அதர்வைஸ் வந்து என்ன அப்படின்னா ஒரு சில ஆர்கனைசேஷன்ல ஒரு சில கிளைண்ட்டுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா இதை நீங்க பண்ணி பாருங்க. தென் ரீகம்ப்யூட் அப்படிங்கிறது நம்ம இந்த அப்லோட் பண்ண உடனே நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இமீடியட்டா அந்த ரீகம்ப்யூட் அப்படிங்கிறது பண்ண முடியும். அதர்வைஸ் தனியாவும் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ரீகம்ப்யூட் அப்படிங்கிறத வந்து எப்படி அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஆல்டிஸ் அதுல போய் நம்ம வந்து ரீகம்ப்யூட் GSTR2B அப்படின்னு சொல்லிட்டு தனியாவே நம்மளுக்கு இருக்கு. ஆஃப்டர் அப்லோடிங் பர்டிகுலர் ரிட்டர்ன் நீங்க வந்து செலக்ட் பண்ணி அதை நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரீகம்ப்யூட் அப்படிங்கிறது பண்ண முடியும். ஓகேங்களா, ரிட்டர்ன் நம்ம செலக்ட் பண்றோம், பீரியட் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிக்கிறோம், கான்ஃபிகர் பண்ணி நம்ம பீரியட்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா சேஞ்சஸ் அப்படிங்கிறத நம்ம பண்ணிக்கலாம். இந்த ஐ பட்டன் நம்ம கிளிக் பண்ணி டைரக்டா நம்ம வந்து இதுக்கான நோட்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்க கிளிக் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ டைரக்டா நம்ம வந்து ரீகம்ப்ளீட் பண்றோம். இதை ரீகம்ப்ளீட் பண்ணிட்டு ஆஃப்டர் தட் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா GSTR2B நம்ம டவுன்லோட் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா GSTR அதாவது ரிலீஸ் 6ல IMS ரிலேட்டடா வந்த ஒரு சில அப்டேட். ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஐஎம்எஸ்னா என்ன அப்படின்னு டோட்டலாவே எனக்கு தெரியாது அப்படின்னு இருக்கவங்களுக்கு மேபி ஒரு சில கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஐஎம்எஸ்னா என்னன்னே தெரியாதவங்களுக்கு, ஐஎம்எஸ் ரிலேட்டடா ஆல்ரெடி லேர்ன் பண்ணவங்க அல்லது தெரிஞ்சவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா டேலியில இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். ஓகேங்களா, இது ரெண்டு தான் வந்து என்னன்னா இந்த செஷனுடைய அப்ஜெக்டிவ். ஓகேங்களா, நம்பர் 1 என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஐஎம்எஸ்னா என்னன்னே தெரியாதவங்க கொஞ்சம் இதை பத்தி நீங்க வந்து லேர்ன் பண்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ரெண்டாவது, ஐஎம்எஸ் பத்தி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா டேலியில இருக்கக்கூடிய ஆப்ஷனை என்ன பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, அதர்வைஸ் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நியூ, இது எல்லாமே நியூவா கொண்டு வந்திருக்காங்க. இது நியூவா இருந்ததுனால நான் வந்து உங்களுக்கு டெலிவர் பண்ணும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒருவேளை வந்து உங்களுக்கு கொஞ்சம் நஞ்சம் தெரிஞ்சதையும் கூட நான் வந்து என்ன பண்ணிருக்கலாம் கன்ஃபியூஸ் அப்படிங்கிறது பண்ணிட்டு இருக்கலாம். ஓகேங்களா, கொஞ்சம் நஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதை நான் வந்து புது ஆப்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது முன்ன பின்ன ஏதாவது சொல்லி அல்லது ஃப்ளோல ஏதாவது ஒரு வேர்டிங்ஸை மிஸ் பண்ணியோ அல்லது புதுசா நான் ஏதாவது ஆட் பண்ணியோ சொல்லி உங்களுக்கு என்ன பண்ணிருக்கலாம் கன்ஃபியூஷன்ஸ் அப்படிங்கிறது ஏற்படுத்திக்கலாம். இந்த மூணுல ஏதாவது ஒன்று கண்டிப்பா இன்னைக்கு நடந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுல தேர்ட் ஒன் எனக்கு ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு அப்படின்னு இருக்கவங்க இப்ப நீங்க என்ன பண்ணலாம் உங்களுடைய கொரீஸை நீங்க கேட்கலாம். வெங்கடேசன் சார் டேலி இன்ஸ்டியூட்னு ஒருத்தன் ஜாயின் பண்ணிருக்கீங்க, பட் யாரும் தெரியல. ராஜா சார் ஓகே பழைய ஸ்டூடெண்ட், ஹேமநாதன் சார் பழைய ஸ்டூடெண்ட், சாதிக் சார் நியூ ஸ்டூடெண்ட் தான். ஓகேங்களா, வெங்கடேஷ் சார்னா நியூ ஸ்டூடெண்ட் தான், சாரி ஓல்டு ஸ்டூடெண்ட் தான். வெங்கடேசன் சார், ராஜா சார், ஹேமநாதன் சார், 3 பேரும் டேலி இன்ஸ்டிடியூட் யாரும் தெரியல. அதே மாதிரி அக்கௌண்ட் 05 இருக்கீங்க. சாதிக் சார் ஓகே, டவுட் ஏதாவது இருக்கா அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. சாதிக் சார் உங்களுடைய மைக்ல ஏதோ ஒரு இஷ்யூஸ் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். எனிபடி? அது ஒர்க் பண்ணாதான் சார் அதை பத்தி கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஒர்க் பண்ணாம அதை இது பண்ண கொஞ்சம் இதுவா இருக்கு, என்ன ஆகும்னு தெரியாது. முதல்ல அப்டேட் பண்ணிடுறோம், அதுக்கப்புறம் அதை ரீசெட் பண்ணா போதா இல்ல அப்டேட் பண்ணா நிக்குதா எதுவும் தெரியல. ஆமா அது ஆமா ஒர்க் பண்ணாதான் அதை பத்தி ஃபுல்லா தெரியும் சார். என்னுடைய கரெக்டான இது வருதுன்னு. ஆமா என்னுடைய கிளைண்ட் சைடும் இந்த ப்ராசஸ் வந்து தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. ஏன்னா இதை அக்செப்ட் பண்ண வேணாம், பெண்டிங்லாம் பண்ண வேணாம் சார், என்ன இருக்கோ அதன்படியே போயிடுவோம், இதையே நம்ம டச் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இருக்கிறது தான் அப்படிதான் பண்ணிட்டு தான் இருக்கோம். அந்த அந்த இதுக்கே போறதில்ல, ஐஎம்எஸ்ன்றது போட்டு பெண்டிங் ஆப்ஷன் இது கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் ஆப்ஷன் இது பண்ணிட்டு மறுபடியும் ஓகே ஆயிட்டு அதுல ஒண்ணு விட்டு போயிருந்ததுனாக்கா அது மறுபடியும் போயிட்டு இது ஆகாது, நீங்க பண்ணது தப்புன்ட்டு மறுபடியும் நம்ம வந்து திரும்பி இதை பண்ண முடியாம போகுது. அதனால எதுவுமே இல்லாம டைரக்டாவே போய்க்கலான்றதுனால ஒரு ஆப்ஷன் போயின்னு இருக்கும். ஆனா நெக்ஸ்ட் இதுக்கு இது கம்பல்சரி கொண்டு வந்துருவோம்னு நினைக்கிறோம். ஏன்னா இந்த இதுவே இருக்காது, 2A 2Bன்றது அந்த இதுவே இருக்காது.
இப்போ வந்து அது என்னன்னா நம்ம வந்து ஏதோ ஒரு சில ஆக்ஷன் நம்ம பண்ணிட்டோம், ஓகேங்களா? அக்செப்ட், ரிஜெக்ட் இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம், பட் நமக்கு தெரியல. திரும்ப அழிச்சு கிழிச்சு நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து வருவோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு செட்டப் தோணுச்சுன்னு வச்சுக்கிறீங்களே, இந்த ட்ரபிள் ஷூட் எடுத்து இதுல போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து இந்த இடத்த இது செட் பண்ண முடியும். அதாவது ரீசெட் ஜிஎஸ்டி டேட்டாங்கிறத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா அதை நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா ரீசெட் அப்படிங்கிறது பண்ண முடியும். ஓகேங்களா? இது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆல்ட் இசட் கொடுத்து இங்க போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இங்கேயும் நீங்க வந்து ரீசெட் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃப்ரெஷ் ஜிஎஸ்டி ஸ்டேட்டஸ் கொடுத்துலாம் பாருங்க. இதன் மூலமாவும் நீங்க வந்து ரெஃப்ரெஷ் அப்படிங்கிறது பண்ணலாம். இப்ப நான் எதுவுமே நம்ம பண்ணலைங்கிறதுனால வரல. ஸோ இந்த மாதிரி பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம ஏதாவது திரும்ப அதை நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டு திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அகைன் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அந்த அக்செப்ட் ரிஜெக்ட் இந்த மாதிரி பண்ணிட்டு தென் வந்து நம்ம அப்லோட் அப்படிங்கிறது பண்ணலாம். ஓகேங்களா? அது எல்லாமே இருக்கு. பட் வந்து என்னன்னா நமக்கு கொஞ்சம் பயம் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கும். ஓ, அக்கௌண்ட் 05ங்கிறது மகி சார். ஓகே சார், ஓகே. ஸோ நம்மளுக்கு பயம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனாலும் பயப்பட வேண்டாம். ரீசெட் அப்படிங்கிறதும் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனா என்னன்னா அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி ரீசெட் அப்படிங்கிறது பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வெங்கடேசன் சார் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா சார்? வேற ஏதாவது டவுட் ஓகே இருக்கா சார். சார்? ஓகே, இதுல இதுல இன்னொரு ஆப்ஷனும் இருக்குதுன்னு சொல்றாங்க. F11ல ஒண்ணு இருக்கு இதுல. F11 ஆரம்பத்துல இருந்து நம்ம எனபிள் பண்றதுக்காக இருக்கு முக்கியமா. மற்றபடி அது ஒரு டிஎஸ்சியில் போயிட்டு எனபிள் பண்ணி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்ல அதில் ஐஎம்எஸ்ன்னு ஒன்று இருக்கு, ஒரு ஆப்ஷன் இருக்கு. ம், டோல் பண்ணீங்கன்னா அந்த இது ஒன்று இருக்கு. அதுலேயும் பண்ணிட்டு பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுதான் ஒர்க் பண்ண தான் நமக்கு கொஞ்சம் அதில் கிளாரிட்டி கிடைக்கும். அப்படியா? இது ஐஎம்எஸ் எனேபிள் பண்றதுக்கானதுன்னு சொன்னாங்களா? ஆமாம், இதில் இருக்கு, ஒரு ஆப்ஷன் ஆமா. இருக்கு. இது வந்து ரீகான்சில் வவுச்சர் அஸ் அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இதை சொல்றீங்க. ஆமாம், அது டைரெக்டாகவே நம்ம ஒவ்வொன்றா பண்ண தேவையில்ல. இங்கே ஒரு எக்ஸ் கொடுத்துட்டா அந்த டோட்டலாகவே மார்க் அப்படிங்கிறது என்னன்னா இது பழைய அப்டேட் தான். ஓகே, இங்க அந்த F11 அப்படிங்கிறதும் சரி, கீழே ஒன்று இருக்கு பாருங்க, மார்க் மாடிஃபைட் வவுச்சர். இதுவும் ஓகேங்களா? இதுவும் வந்து என்னன்னா நம்ம வந்து ஏதாவது நம்ம வந்து ஜிஎஸ்டி ரிலேட்டட் பில்ஸ் வந்து நம்ம சேஞ்சஸ் அப்படிங்கிறத நம்ம பண்ணிட்டோம். அந்த பண்ண சேஞ்சஸ் எந்தெந்த பில்லுக்கு நம்ம வந்து மாடிஃபை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நீங்க இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்றதுனால டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், இதுல எக்ஸப்ஷன்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு நம்மளுக்கு ஒண்ணு இருக்கு. இதுல போய் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மார்க்கெட் வவுச்சர்ஸ் செப்பரேட்டா ஒன்று மார்க்கெட் வவுச்சர்ஸ் இதை என்டர் பண்ணி நீங்க வந்து மாடிஃபை பண்ணதை மட்டும் தனியா பாத்துக்கலாம். இந்த ரிப்போர்ட்டை மைண்ட்ல வச்சு வெரி குட். ஸோ நீங்க F11ல அந்த ஆப்ஷன் நீங்க சொன்னதால பட் மார்க்கெட் வவுச்சர் அப்படின்னா இதை நீங்க எஸ் கொடுத்துட்டு இந்த ரிப்போர்ட் பாருங்க. ஓகேங்களா? நீங்க பண்ண சேஞ்சஸ் நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக. பட் என்ன சேஞ்சஸ் பண்ணோங்கிறதுலாம் தெரியாது. ஏதோ ஒன்று மாடிஃபை பண்ணியிருக்கோம்னு மட்டும் தான் தெரிய வரும். அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் சோர்ஸ் டாக்குமெண்ட் வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கணும் மேடம். இதே மாதிரி நீங்க அந்த எம்எஸ்எம்ஏ ஒன்று இது பண்ணுங்க. அதுலயும் இதுல கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. அனெக்சர் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் ரிட்டர்ன் அதுவும் 6 மந்த்துக்கு ஒரு வாட்டி பண்ணணும். அதுவும் நல்ல டாபிக் ஆஹ் தான். நான் அடுத்து எடுக்கிறேன். அதை அடுத்த பத்தி யாருமே இது வரைக்கும் பண்ணதும் கிடையாது. அடுத்த இது இப்போ இது வேற அனெக்சர் ஒன்று அப்படின்னு ஒரு இது ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இதை ஆமா. வந்து அதை மட்டும் கொஞ்சம் இது பண்ணி பாருங்க. ஏன்னா அடுத்த இது வந்து எம்எஸ்எம்இ தான் அடுத்தது டார்கெட்டா வச்சிருக்காங்க. அந்த ஓகே. 45 days 180 days பேமெண்ட் லிஸ்ட்ல கொண்டு வர போறாங்க. ஸோ ஆமா அது ஆமா. கொஞ்சம் இது பண்ணி விடுங்க சார். ஓகே சார், ஓகே சார். இப்போ வந்து என்னன்னா ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை வந்துருச்சு, ஆகஸ்ட், செப்டம்பர். செப்டம்பர் முடிஞ்சிட்டு ஒரு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவாங்க, கரெக்ட்டுங்களா? ஆமா சார். அந்த டைம்ல வந்து அந்த டைமுக்குள்ள நம்ம அதை கொஞ்சம் கிளாரிட்டி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பெட்டர். எம்எஸ்ஐ எஸ் சார். ரிலேட்டடா ஸ்டேட்மெண்ட் 1 வந்து ஃபைல் பண்றதுக்கு அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே சார், ஓகே. அதையும் நான் வந்து எடுத்து உங்களுக்கு. ஓகே. நம்ம டீம்ல வேற யாருக்காவது டவுட் ஏதாவது இருக்கா? சார் குட் ஈவினிங் சார், ராஜா. சொல்லுங்க சார். சார் எனக்கு ஒரு டவுட் ஒன்று சார். இப்போ நம்ம அந்த ஐஎம்எஸ்ல இருந்து டவுன்லோட் பண்றோம் இல்லைங்களா, அது எல்லாமே பர்சன்டேஜ் வைஸ் டவுன்லோட் ஆகுமா சார்? எப்படி? ஏன்னா இப்போ ஒன்ஸ் நம்ம வந்து டோட்டல் பில் வேல்யூ தான் மேட்ச் பண்றோம். பட் அதுல வந்து ஒரு 2-3 டேக்ஸ் இருக்கு அப்படின்னா பர்டிகுலரா சில டேக்ஸ் மேட்சஸ் ஆகுது, சிலது வந்து மேட்ச் ஆகல அப்படின்ற அதை எப்படி சார் ஆகுது? ஓகே ஓகே. இல்ல, இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா உங்களுக்கு ஐஎம்எஸ் இன்வாய்ஸ் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு இன்வால்வ் ஆயிடும். சரிங்க ஓகே, சார். ஓகே எல்லாமே ஓகே. நம்மளுக்கு இல்ல நான் டவுன் கேட்கறது டேக்ஸ்
டேக்ஸ் வைஸ் ஸ்பிளிட் ஆகுமான்னு கேட்குறேன் சார். ஆமா, டாக்ஸ் வைஸோட தான் உங்களுக்கு அது கண்டிப்பா வந்து தெரிய வரும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து உங்களுக்கு இந்த ஓகே. இன்வாய்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து எப்படி ஆ அப்படின்னா நீங்க பீரியட் அப்படிங்கிறது நீங்க வந்து இங்க இருக்காது. இப்போ டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் இதுல போய் நான் வந்து ஸ்டாச்சுரி ஆ ரிப்போர்ட் எடுத்து காட்டுறேன். இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் பீரியட்ங்கிற ஒரு கான்செப்ட் இல்ல பாருங்க, எங்கேயுமே டேட் காட்டல பாருங்க, டவுன்லோட் ஆகும். அதர்வைஸ் நம்ம வந்து என்ன ஓகே பண்றோம், கொடுத்து நமக்கு என்ன டேட் வேணுமோ அதை நம்ம மாத்திக்கலாம். ஸோ மே டு மே அப்ப நம்ம சரி இங்க அதுதான் நம்ம மாத்தோம். ஸோ டிஃபால்ட்டா அதுவும் உங்களுக்கு எங்க தெரியல, எங்கேயுமே தெரியல பாருங்க டேட்டே. அதனால ஆமா தெரியல இதுல. டவுன்லோட் ஆகும்போது எல்லாமே வரும். அதர்வைஸ் நாம வந்து பீரியட் மாத்திட்டு ஓகே. அதன்படி அந்த இன்வாய்ஸை நம்ம பார்க்கலாம். ஆனா இதுல வந்து என்ன பயப்பட வேண்டாம் அப்படின்னா, நீங்க டவுன்லோட் ஆகுறது எல்லாமே வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் அஃபெக்ட் ஆயிடுமோன்னா நீங்க பயப்பட வேண்டாம். இதுல போயிட்டு நீங்க வந்து ஆக்ஷன் இல்ல அது ஆகாது இல்ல சார். அதான் அதான் நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்கல்ல சார். இது டைரக்டா வந்து நம்ம வந்து கன்வெர்ட் ஆகாது அப்படின்னு சொல்றேன். ஆமா ஆமா, அதனால ஒண்ணும் பயப்பட வேண்டாம். சரி சரி, ஓகே, அதுதான் சார் கேட்டேன். எனக்கு வந்து டாக்ஸ் ஸ்பிளிட்டர் போட வந்து ஆகுமா அப்படிங்கிறத கேட்டேன். ஏன்னா நம்ம பழசு 2Bல வந்து முதல்ல கொடுத்துட்டு இந்த ஆப்ஷனை ஒரு 4-5 months முன்னாடி ரிமூவ் பண்ணிட்டாங்கல்ல சார். 2Bல டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது பில் ஆமா. வைஸ் வந்து டாக்ஸ் வைஸ் பிரிச்சு வந்துரும் அதுல. இப்ப அதை ஒமிட் பண்ணிட்டாங்க அதை. பட் இந்த ஐஎம்எஸ்ல வந்து உள்ள இருக்குது அது. அதுக்காக தான் கேட்கறேன் சார், வேற ஒன்றும். அதன்படியே வந்துடும். இங்க ரிப்போர்ட்டே பாத்தீங்கன்னா இங்க அப்படிதான் இருக்கு. சிஜிஎஸ்டி, ஹெச்எஸ்டி, ஐஜிஎஸ்டி மாதிரி தான் இருக்கு. இதன்படிதான் உங்களுக்கு வரும். எல்லா ரிப்போர்ட்லயுமே அந்த மாதிரி இதுல தான் பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் வராது. பர்சன்டேஜ் வைஸா எங்கேயுமே வராது, பர்சன்டேஜே வராது சார். நீங்க 2Aல டவுன்லோட் பண்ணா மட்டும் தான் சார் பார்க்க முடியும். ஓகே ஓகே ஓகே. டாக்ஸோட பிரேக்கப் ஓகே, ஆனா பர்சன்டேஜ்ங்கிறது டேலில கிடையாது. சரிங்க சார், அதுக்கு மட்டும் தான் கேட்குறேன். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். இந்த வீடியோஸ் அப்படிங்க நான் அப்லோட் பண்ணிடுறேன். அப்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன். அட் த சேம் டைம் நான் இதுக்கான பிடிஎஃப் இந்த நோட்ஸை நான் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்ல கொடுத்துறேன். அதையும் நீங்க வந்து ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் வச்சுக்கிறேன். ஓகேங்களா சார்? பிரபு சார் சொல்லுங்க சார். ஹலோ சார். ஒன்றும் இல்லை, இப்போ இந்த ஐஎம்எஸ் டவுன்லோட் பண்றதுக்கு லாகின் ஏதாவது டேலியில லிங்க் பண்ணலாமா சார்? இதுக்கும் ஜிஎஸ்டிக்கும்? இல்ல சார், ஆல்ரெடி நம்ம வந்து நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஓகே. அப்படி இல்ல அப்படின்னா கேட்டுச்சுன்னா நீங்க கொடுக்குற மாதிரி. அது எப்படின்னு மட்டும் ஒரு வாட்டி சொல்லுங்களேன் சார். ஸோ இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா சிம்பிளி நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆல் ஆப்ஷன்ஸ் இங்க வந்து லாகின் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு பாருங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம லாகின் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல. ஓகே சார். ஓகேங்களா? அடுத்து வந்து நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஆல்ட் இசட். ஒருவேளை லாகின் பண்ணிட்டோம்னா அது கேட்காது. லாகின் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல ஒரு டைம் மட்டும் கேட்கும். ஒன்லி ஒன் டைம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து நம்ம திரும்ப திரும்பினா அது வந்து என்ன ஆகாது அப்படின்னா நம்மகிட்ட வந்து கேட்காது. ஒன்லி ஒன் டைம் மட்டும் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கும் போர்ட்டலுக்கு ஏதாவது லிங்க் பண்ணணுமா சார்? டேலியும் போர்ட்டலையும் லிங்க் பண்ணணுமா சார்? இந்த இடத்துல நீங்க டைரக்டாவே நீங்க வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் அப்படி மட்டும் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் மட்டும் கொடுங்க. ஒன்ஸ் அது வந்து லிங்க் ஆகிடும். ஓகே சார். ஓகே. அப்படி லிங்க் ஆகல அப்படின்னா மட்டும் எனக்கு கூப்பிடுங்க. நான் வந்து போர்ட்டல்ல என்ன செய்யணும், ஏதாவது செட்டிங் மாறி இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்றேன். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? ஸோ அதர்வைஸ் F11ல நம்ம வந்து ஸ்டாண்டர்டாகவும் இவங்க வந்து அந்த டீடைல்ஸ் கொடுக்குறதுக்கு வச்சிருக்காங்க. இங்க ஸ்டாண்டர்டாகவும் கொடுத்துக்கலாம். ஓகேங்க, யூசர் நேம். அதர்வைஸ் நம்ம அந்தந்த டைம் கேட்கும்போது மட்டும் யூசர் நேம் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துருக்கோம். ஓகே சார். ஓகே. ஓகே ஓகே, தேங்க்யூ சார். ஸோ நான் அடுத்த அப்டேட்ல நம்ம வந்து பார்ப்போம். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. Thank you, sir. தேங்க்யூ சார். ராமநாதன் சார்.